वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधम् तत्पादयुग्मगरधीरोभृङ्गराजम् त्रय्यन्तयुग्मगृतभूरिपरिश्रमम् तम् श्रीरङ्गलक्ष्मणमुनिम् शरणम् प्रपद्ये। वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मो श्रीमन् श्रीमहादयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वाध्वरारम् श्रीमन् श्रीरङ्गनाथाग्मयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमन्तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिवरम् हरे देशिकेन्द्रम् श्रीमद्वेदवदन्तलक्ष्मणमुने प्राप्तागमान्तद्वयम् तेन श्रीरघुपुङ्गवाङ्घ्रियुगलेऽन्यस्तात्मरक्षाफलम् श्रीमच्छ्रीनिधियोगिपतिकृपया चक्राङ्कनम् वन्दे शान्तिविरक्तिपूर्णमनसम् श्रीरङ्गनाथम् गुरुम्। देवाधिनाथकमलामृतनेशपूर्वान् दीप्तान्तराम् कुलभूषणनाथमुख्यैः रामानुजप्रभृतिभिः परिभूषिताग्राम् गोत्रीम् जगन्ति गुरुपङ्क्तिमहम् प्रपद्ये। दिशन्तु मे देवददात्तदीयाः दयातरङ्गानुचराः कटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतम् क्षरन्तीम् सरस्वतीम् संश्रितकामधेनुम्। எம்பெருமான் தானே அவதாரம் செய்து சனாதன தர்மமான நம் பிரபுத்தி சம்பிரதாயத்தை பலமுகங்களாலே ரட்சித்தார் போல அந்தந்த காலத்திற்கு உரிய ஆச்சாரிய வேஷத்தாலே அவதரித்து நமக்கு இன்றளவும் இந்த குரு பரம்பரையை விடாமல் காப்பாற்றி கொடுத்திருக்கிறார். அந்த ரீதியிலே அடுத்தடுத்து ஆச்சாரியர்களை அனுபவித்தோம். சென்ற வாரம் ஸ்ரீமத் ஆக்கூர் ஆண்டவனுடைய கல்யாண குணங்களை அனுபவிச்சோம். இந்த பிரபத்தி சம்பிரதாயத்தை பல சம்பிரதாயங்களாகவே பெருமாள் நடத்தி வந்தாலும் முனித்திரிய சம்பிரதாயத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய உயர்ந்த ஆச்சாரியர்கள். முனித்திரை சம்பிரதாயத்திலேயே பல கிளைகள் இருந்தாலும் மற்ற கிளைகள் போலவே மற்ற கிளைகளை விடவுமே கூட ரொம்ப மதிக்க தகுந்தவர்களாயும் அனுஷ்டான சீரர்களாயும் ரொம்ப ஞானவான்களாயும் இருந்து சிஷ்யர்களிடத்திலே ரொம்ப வாத்சல்யத்தோட சம்பிரதாயத்தை ஒரு ஸ்தாபனமாக நடத்தக்கூடியதான ஒரு சாமர்த்தியத்தோட இருந்த நம்முடைய ஆண்டவன் ஆச்சாரிய பரம்பரை ஆச்சாரியர்களிலே ஸ்ரீமத் ஆக்கூராண்டவனுடைய ஒரு சைலி ரொம்ப விசேஷமா இருந்தது. ஆக்கூராண்டவன் பெரியாண்டவனிடத்துல ரொம்ப உயர்ந்த மதிப்போடையும் பக்தியோடையும் நம் பெரியாண்டவனுடைய சம்பிரதாயத்தை சம்ரட்சிக்க வேணும், ஸ்ரீமத் தேரழுந்தூர் ஆண்டவனுடைய திவ்ய வாக்கை நாம் பரிபாலிக்க வேணும் என்று ரொம்ப ஆசையோட ஆச்சாரிய ஸ்தானத்தை பின்னால் பரிகிரகித்துக் கொண்டு 15 வருஷம் ரொம்ப உத்தம ஆச்சாரியராய் ஒரு தோஷமும் ஒருவரும் சொல்ல முடியாதபடி சந்நியாசாசிரமத்தினுடைய ஒரு பரிசுத்தியையும் நன்றாக பரிபாலித்துக் கொண்டு அதே சமயம் தேசிக சம்பிரதாயத்துக்கு பரம உபகாரமாக அந்த சந்நியாசாசிரமத்தினுடைய விசேஷத்தோடைய ஆச்சாரியகத்துவத்தையும் செஞ்சு கொண்டிருந்தார். காலக்ஷேபங்கள் பிரதிதினம் தவறாமல் சாதிச்சாகும். அனுஷ்டானங்கள் பரிபூர்ணமாக சின்னாண்டவன் எப்படி யதிகளுடைய அனுஷ்டானத்தை கிரந்தமாக சாதிச்சு வச்சிருக்காரோ அந்த சின்னாண்டவனுடைய அந்த கிரந்த பிரகாரம் அனுஷ்டானங்களை செஞ்சு கொண்டு சிஷ்யர்களிடத்திலே வாத்சல்யத்தினாலே சம்பிரதாயத்தை அபிவிருத்தி பண்ண வேணும், ஆண்டவன் சம்பிரதாயத்தை நிறைய பேர் விஸ்வசித்து சேர்ந்து கொள்ள வேணும் என்று யாத்திரைகளும் நிறைய பண்ணி அதுவும் பாத யாத்திரையா செஞ்சு பாதுகாராசனங்களையும் ரொம்ப பரமபக்தியோட செய்து கொண்டு ஸ்ரீமத் தேரவிழுந்தராண்டவன் விட்டு சென்றதான ஸ்தானத்தை ஒரு குறைவும் வராம ஒரு மதிப்பும் குறையாம ரொம்ப உத்தமமான ரீதியிலே ஆசிரம சம்பிரதாயத்தை சம்ரக்ஷணம் பண்ணி கொண்டு வந்தாச்சு. அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு 15 வருஷம் 1932 1932 1946 வருஷம் வரைக்கும் பண்ணியாச்சு. 14-15 வருஷம் நல்லா பண்ணியாச்சு.
திடீர்னு 67 வயசு இருக்கும் ஆச்சாரியருக்கு கொஞ்சம் ரொம்ப அசக்தி வந்து கொடுத்து உடனே அடுத்த ஆச்சாரியரை நாம் இங்கே ஸ்தாபிச்சாகணும்ன்ற ஆசையில செம்பராண்டவனைத்தான் இங்க ஸ்தானத்துக்கு வரவழைக்கணும்னு உத்தேசப்பட்டாச்சு. வேற யாரையும் வேண்டாம், இவர்தான் ரொம்ப தகுந்தவர் என்று உத்தேசப்பட்டாச்சு. சாதாரணமாக ஒரு ஆச்சாரியருக்கு அடுத்த ஆச்சாரியரா வரக்கூடியவர் லோகத்துல ஏதோ ஓரளவு சில அம்சங்கள் குறைவா இருக்கும். அப்படித்தான் பாஷ்யக்காரருக்கு பிறகு பாஷ்யக்கார் போல கிடைப்பாளா, தேசியனுக்கு பிறகு தேசியன் போல கிடைப்பாளா, திருக்குடம் தேசியனுக்கு பிறகு திருக்குடம் தேசியன் போல கிடைப்பாளா என்று அந்த ஆச்சாரியருடைய ஸ்தானத்தை பரிபூர்ணமாக அதே போல பரிபாலிப்பதற்கு அடுத்த ஆச்சாரியர்கள் கிடைக்க மாட்டார். அதனாலதான் காலப்போக்கிலே சில அம்சங்கள் குறைவு உண்டாருது. ஆனா ஆக்கூராண்டவனுக்கு ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா, அவருக்கு அடுத்தா போல அவர் தனக்கு ஒன்னாலும் குறைவில்லாமல் இன்னும் தன்னை போலவே பூர்வாச்சாரியர்கள் போலவே கௌரவமாக இந்த ஆச்சாரிய ஸ்தானத்துக்கு வரக்கூடியவரான ஸ்ரீமத் செம்பர ஆண்டவனை அவர் முன்னையே அவர் அபிமானிச்சு அவர்தான் வரணும்னு. அதாவது சொல்ற விஷயம் என்னன்னா, ஆச்சாரியாளுடைய அடுத்தடுத்த ஸ்தானங்களிலே காலத்துக்கு தகுந்தா போலே சில அம்சங்கள் குறைவுபடலாம். ஆனா ஆக்கூராண்டவனுக்கு அடுத்ததாக வந்த ஆச்சாரியர் ஆக்கூராண்டவனை விடவுமே எல்லாரும் வசதியாக மதிக்கக்கூடியவராக இருந்தார். 4 சாஸ்திரத்திலையும் பரிபூர்ண யோகியதை, சந்நியாசாசிரமத்துல அவ்வளவு உத்தமமான கல்பத்தை அனுஷ்டிச்சுண்டிருந்தார். ரொம்ப சாந்தர், யாராயிருந்தாலும் மகாத்மானு மட்டும்தான் கொண்டாடுவா. ஆக்கூராண்டவனுடைய ஸ்தானத்தை நிரப்ப வந்தவர் அவ்வளவு இல்லைன்னாலும் பரவாயில்லை இந்த ஸ்தானத்தை பார்த்துக்கிறதுக்கு என்று வார்த்தை சொல்ல மாட்டா. அடையப்பா, பூர்வாச்சாரியாள்லாம் எப்படி இருந்தாலோ அப்படி என்று சொல்லுவா. பெரிய நம்பிகளுக்கு அடுத்தது பாஷ்யக்காரர்னு சொன்னா பெரிய நம்பிகளோட பாஷ்யக்காரர் குறைஞ்சவர்னு யாராவது சொல்லுவாளா? அது போலையாக்கும். அப்புள்ளாருக்கு அப்புறம் தேசிகன்னு சொன்னா எப்படி அப்புள்ளாரோட தேசிகன் இன்னும் பிரதானர் என்றே சொல்ல வேண்டி இருக்குமோ, அதுபோல செம்பரையாண்டவனுடையதான கல்யாண குணங்கள் பூர்வாச்சாரியாள் பெரியாண்டவன்கள் இருந்தாரே அது மாதிரியாக்கும். அந்த மாதிரி சொல்லும்படியான பெருமையோட நல்ல மகாத்மாவா எழுந்தருள் இருந்தார். இந்த செம்பரையாண்டவனுடைய சிஷ்யர் ஒருத்தர் அவர் செம்பரையாண்டவனிடத்திலே பரநியாசம் பண்ணிண்டவர். அப்புறம் செம்பரையாண்டவனுக்கு பிறகு திருநாடு அலங்கரிச்சா பிறகு ஒரு நாள் திருக்குடந்த ஆண்டவனிடத்துல பிராயசித்த பிரபத்தி பண்ணிக்கணும் என்று கேட்டார். பரநியாசம் ஆனவா அதுக்கப்புறம் சில வருஷங்கள் இல்ல ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு 30 வருஷம் கழிச்சு கூட திருப்பியும் ஒரு பிராயசித்த பிரபத்தி பண்ணிக்கலாம். பிரபத்திக்கு அப்புறம் இந்த 30 வருஷத்துல எத்தனையோ ரொம்ப சில தப்புகள்லாம் நடந்து போறது, சாஸ்திர பிரகாரம் நடக்க முடியல, இருக்க முடியல. அதெல்லாம் பெருமாள் இடத்துல பரதமர்ப்பணம் பண்ணி க்ஷமிச்சுக்கணும்னு கேட்கணும்னு அந்த 30 வருஷத்துக்கு வாழ்க்கைக்காக ஒரு பிராயசித்த பிரவர்த்தி பண்றது உண்டு. அது பெரியவாள்லாம் பண்ணுவா. பண்ணலைன்னாலும் தப்பு இல்லை, பண்றதும் உண்டு. பிராயசித்த பிரவர்த்தியே 15 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு 20 வருஷம் ஒரு அது மாதிரியும் பண்றது உண்டு. இந்த சுவாமி திருக்குடந்த ஆண்டவனிடத்துல பிராயசித்த பிரபத்தி பண்ணிக்கணும்னு கேட்டார். செம்பரான் அவன்கிட்ட பிரபத்தி ஆகிடுத்தே, அதுக்கப்புறம் என்ன பிராயசித்த பிரபத்திக்கு தேவையே இல்லையே அப்படின்னார் திருக்குடந்த ஆண்டவன். இல்ல பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆச்சு ரொம்ப வருஷம் ஆயிடுத்து, அந்த பிரபத்திக்கு அப்புறம் எத்தனையோ தப்புகள்லாம் நடக்கத்தான் நடக்கிறது, பண்ணிக்கணுமே என்ன. அப்படி சொல்லாதுப்பா. செம்பராண்டவனுடைய மூச்சு காத்து பட்டவாளுக்கெல்லாம் மோட்சம் கிடைக்கும். அப்படி ஒரு பரிசுத்த மகாத்மாவாச்சு.
அவரிடத்திலே பரநியாசமான விட்டு பிராயச்சித்த பிரபத்தி வேணும்னு கூட நீ நினைக்க வேண்டாம்பா என்று ஒரு கௌரவமா சாதிச்சாச்சு. செம்பராண்டவனிடத்துல அவ்வளவு விசுவாசம். செம்பராண்டவனுடைய மூச்சு காத்துப்பட்டா கூட மோட்சம் கிடைக்குமே, அவ்வளவு பரிசுத்த மகாத்மாவாச்சே என்று திருக்குழந்தாண்டவனுடைய வாக்கியம். அப்படி தேரவேந்திராண்டவன் செம்பராண்டவன் அவ்வளவு கொண்டாட வேண்டிய மகாத்மாவா இருந்தார். இன்றைக்கு அந்த செம்பராண்டவனுடைய திவ்ய வைபவத்தை தான் நாம் சேவிச்சுக்க போறோம். தேரவேந்திராண்டவனுக்கு பிறகு ஒரு மாச காலத்துக்குள்ளாக கொஞ்சம் கேப் இருந்தது. தேரவேந்திராண்டவனுக்கு பிறகு கேப். ஏன்னா தேரவேந்திராண்டவன் யாரும் எதிர்பார்க்காதபடிக்கு மார்புல நோய் சாத்திண்டு காஞ்சிபுரத்துல 1932 சஷ்டிர்த்த பூர்த்திக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி பரமதிச்சாச்சு. எதிர்பார்க்காதபடி அமைஞ்சதுனால அடுத்த ஆச்சாரியர் அப்போது பிரதிஷ்டை ஆகல. அதுக்கப்புறம் ஒரு மாசத்துக்குள்ள ஆக்கூராண்டவனை எல்லாரும் பிரார்த்திச்சு ஸ்தானத்துக்கு வர பண்ணினா, அது போல தான் இன்னொருத்தர காட்டி கொடுக்காம அவர் ஏற்படுத்தாம போறதுக்கு ஆக்கூராண்டவனுக்கு திருவுள்ளம் இல்லை. அதனால செம்பராண்டவனை ஸ்தாபிச்சாச்சு. 1946 வருஷத்தை கடைசியில 1947 வருஷத்துல ஆரம்பத்துல பங்குனி மாசத்துல ஆக்கூராண்டவன் பரமதிச்சாச்சு. 5 மாசம் செம்பராண்டவனை கூடவே இருந்து அவரிடத்துல எல்லா பொறுப்புகளையும் ஒப்படைச்சு அவர் ஆச்சாரியராக சம்பிரதாயத்தை நிர்வாகம் பண்றதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு கொண்டே குறவில்லாம ரொம்ப திருப்தியோட ஆக்கூராண்டவன் திருநாட்டுக்கு வெளியாச்சு. எப்படி பெரியாண்டவன் சின்னாண்டவனை ஸ்தாபிச்சு கொடுத்து கூல 4-5 மாதம் இருந்து அது சின்னாண்டவன் நிர்வாகம் பண்றதை பார்த்துட்டு திருப்தியோட திருநாட்டுக்கு வெளியாச்சோ, அது போல ரொம்ப திருப்தியோட வெளியாச்சு. கணந்தேத்தி ஆண்டவனும் தேரவேந்திராண்டவனை ஸ்தாபிச்சு வச்சுட்டு அவரிடத்துல பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சுட்டு அவரை எல்லாரும் ரொம்ப கொண்டாடுறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு கொண்டு திருநாட்டுக்கு வெளியாச்சு. இப்படி சில ஆச்சாரியாளுக்கு கிடைக்கிறது. சில ஆச்சாரியாளுக்கு அடுத்த ஆச்சாரியால ஸ்தாபிச்சு வைக்கிறதுக்கு அவகாசம் இல்லாம போயிடுறது. ஆனா ஆக்கூராண்டவனுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக அடுத்த ஆச்சாரியரை ஸ்தாபிச்சுட்டு போகும்படியாக கிடைச்சது. இந்த செம்பராண்டவனுடைய பூர்வாசிரமம் செம்பரைன்ற ஊர். இது நல்லார்குடிக்கு அருகிலே இருக்கக்கூடியதான கிராமம். பாமணின்னு ஒரு ஆறு சொல்றா. அந்த ஆத்தங்கரையிலே இருக்கக்கூடிய ஊர் இது செம்பரைன்றதான ஊர். சுவாமி சாமவேதத்தை சேர்ந்த ஒரு மகானுடைய திருக்குமாரர். இவருக்கு திருத்தோப்பனாருடைய திருநாமம் சேஷாத்ரியாச்சார்னு பேரு. சேஷாத்ரியாச்சாருக்கு இவருடைய இந்த திருக்குமாரர் அவதரிச்சார். இவருக்கு ஆரம்பத்துல வெங்கட்ராகவாச்சார்னு திருநாமம். இவருக்கு ஒரு தம்பியும் உண்டு, வெங்கட வரதாச்சார்னு. சுவாமி விய வருஷம் ஆவணி மாசம் ரேவதி நட்சத்திரம் 1886 வருஷம் அவதாரம். பார்த்திருக்கோம். 1872 வருஷம் 1872 வருஷம் தேரவேந்திராண்டவர் அவதாரம். 1880 வருஷம் 8 வருஷம் கழிச்சு 1880 ஆக்கூராண்டவன் திருவவதாரம். 1886 வருஷம் விய வருஷம் ஆவணி மாசம் ரேவதி நட்சத்திரத்துல சுவாமியினுடைய அவதாரம். செம்பராண்டவனுடைய அவதாரம். செம்பராண்டவன் அவதரிச்ச போது திருத்தோப்பனார் சுவாமிக்கு வெங்கட்ராவாச்சாரி என்று தன்னுடைய குமாரனுக்கு சின்ன வயசுலயே ஜாதகம் பார்த்தார். சுவாமி எப்படி இருப்பார்னு ஒரு ஆசையிலே பார்த்தார். அந்த ஜோசியர் சொன்னாராம், இவர் ஒரு பெரிய சன்னியாசி ஆயிடுவார் அப்படின்னு சொன்னாராம். நல்ல உத்தமமான சன்னியாசி ஆயிருப்பார்னு சொன்னா. சன்னியாசி ஜாதகம் சுவாமி இது. அது சின்ன வயசுல இருந்தே அதே போல சன்னியாசியாவே இருந்து அபியாசம் பண்ணி விட்டார். சன்னியாசியா இருக்க முடியாது சின்ன வயசுல. ஆனா சன்னியாசிக்கு வேண்டியதான அந்த மனோபாவங்கள் அது திடீர்னு சன்னியாசியானா விட்டு வராது. பகவானிடத்திலே பூர்ணமான பக்தி,
அமானித்துவம் அதம்பித்துவம்னு கீதையிலே பெருமாள் சாதிக்கக்கூடியதான நல்ல கல்யாண குணங்கள், எல்லாரையும் மன்னிக்கிற குணம், எதுவா இருந்தாலும் பகவான் தான் நடத்திட்டு போறான் என்றதான ஒரு மனோபாவம், யாரிடத்திலையும் கோவிச்சுக்காம இருக்கிறது, கர்மா தன் வசத்துல எல்லாரையும் நடத்துறது, யாருக்கும் அவளுடைய சொந்த தோஷம்னு ஒண்ணும் கிடையாது என்று எல்லாரிடத்திலையும் ஒரு பொறுமை, சரீரத்துக்கு வேண்டியதான போஷணங்கள்ல ஆசை இல்லாம இருக்கிறது, முக்கியமாக தனத்தை ஆசைப்பட்டு கொண்டு இல்லாம இருக்கிறது, கிடைக்கிற திரவியம் அது பெருமாள் கொடுப்பார், சரீரத்தை சம்ரட்சிக்க வேண்டியது நம் பொறுப்பு இல்ல, பெருமாள் கடமை. அதனாலே நம்முடைய பாரம் ஒன்றும் கிடையாது. ஆத்மாவுக்கு வேண்டியதான விஷயங்களை எப்படி பெருமாள் கொடுக்க போறாரோ அதே மாதிரி சரீரத்துக்கு வேண்டியதையும் பெருமாள் தான் கொடுக்கிறார். அதனால இதுக்கெல்லாம் கவலைப்பட்டு கொண்டு லோக யாத்திரையில ரொம்ப ஈடுபடாம ஆத்ம யாத்திரையை ரசிச்சுட்டு இருக்கிறது, இப்படி எத்தனையோ நல்ல விஷயங்கள்லாம் சன்னியாசிகள்லாம் பரிபாலிச்சிருக்கா. இது லட்சக்கணக்கான வருஷங்களா பாரதத்திலே பிராச்சீனத்திலே ரொம்ப வசதியான சன்னியாசிகள்லாம் உண்டு. தெய்வம் சாதிச்சார், சன்னியாசிகள்லாம் கூட ரொம்ப ஆசைப்பட்டு கொண்டு ரொம்ப தப்பு பண்றான்னு சங்கல்ப சூரியோதயத்திலே சாதிக்கிறார். ஷேரி சிஷ்யஜன ரக்ஷண தட்சிணேதி சாடீரிஷாஸ்வத மठोपதி கல்பனேதி கிரந்தோபசங்கிரஹண மூல்யமிதிம் ப்ருவாணாஹ சன்யாசீனோ விதததே சதனந்தனாயாம் அப்படின்னு தேசிகன் 700 வருஷம் முன்னாடி சாதிக்கிறார். ஊரெல்லாம் ஒரே சன்னியாசிகள்லாம் ஒரே பணதாசியோட இருக்கா என்று சாதிக்கிறார். அந்த காலத்துல அன்னைக்கு ஊரெல்லாம் சன்னியாசிகள்னா சன்னியாசாசிரமம்ன்றது எப்படி உபநயனம் பண்ணிக்கணுமோ கல்யாணம் பண்ணிக்கணுமோ அதே மாதிரி சன்னியாசியாகவும் ஆகணும்னு அந்த காலத்திலே ரொம்ப பேர் அபிலாஷப்படுவா. அதனாலே அந்த அபிலாஷையினாலே சன்னியாசி ஆயிடுவா. அப்படி பாருன்னா பாரத தேசத்திலே சன்னியாசிகள் ரொம்ப அதிகம். அதையும் விசேஷமாக இந்த ஸ்மார்த்த சம்பிரதாயம், அதாவது இந்த அத்வைத சித்தாந்தம் இருக்க, அதுல சன்னியாசிகளானாதான் மோட்சம் அப்படின்னு கூட சில பேருடைய அபிப்பிராயம். அதனால மோட்சத்துக்காக ஆசைப்பட்டு சன்னியாசி ஆயிடுவா. நிறைய பேர் சன்னியாசி ஆயிடுவா. இந்த காலத்துலதான் சன்னியாசி என்ன மொத்தமா ஒரு சம்பிரதாயத்துக்கு ஒரு சன்னியாசி, அது அந்த மாதிரியான சன்னியாசாசிரமத்தையும் யாரும் விரும்புறது கிடையாது. அந்த ஒரு சன்னியாசியா வருவதே இந்த காலத்துல ரொம்ப யாரும் இஷ்டம் இல்லாம விஷயமா இருக்கு. ஆனா அப்பெல்லாம் அப்படி இல்ல, எங்க பார்த்தாலும் ஒரே சன்னியாசி கூட்டமா இருக்கும். அதுவும் கங்கை கரையில போனா ஒரே சன்னியாசி மயமா தெரியும். அந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்றாரு சுவாமி தேசிகன். இந்த சன்னியாசிகளுக்கு எல்லாம் ஒரே எப்பவும் பணத்தாசையா இருக்கு. சததம் தனாயாம்னா பணத்தாசைன்னு அர்த்தம். சன்னியாசினோபி ரசதே சததம் தனாயாம், சன்னியாசிகளுக்கெல்லாம் ஒரே பணத்தாசையா இருக்கு. பிக்ஷேதி ஜனஜ ரக்ஷண தட்சிணேதி, இது மாதிரியாக்கும் சன்னியாசி பிக்ஷைக்கு, அந்த சாஸ்வதமான பிக்ஷைக்கு கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுக்கணும்னு நினைக்கிறா. அப்புறம் சிஷ்யா எல்லாம் காலக்ஷேபம் பண்றா, அவளெல்லாம் சம்ரட்சிக்கணும், அதனால நம்மளே நம்பி வரா அந்த சிஷ்யாள் என்று அவளுக்காகவும் சேர்த்து பணத்தை சேர்த்து வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் இன்னும் கூட சிஷ்யாளுக்கெல்லாம் வேஷ்டி வாங்கி தரணும், நம்ம காஷாயத்துக்கெல்லாம் பணம் வேணும் என்று இந்த மாதிரி உணவுக்கும் உடைக்குமான சாஸ்வதமான பணம் வேணும்னு சொல்றா. அவங்களுடைய இருக்கிறதுக்காக மடங்கள் வேணும், ஆசிரமங்கள் வேணும்னு சொல்லி அதுக்காக கட்டுமானத்துக்காக நிதி கேட்கிறா. சாஸ்வத மடோபதி கல்பனேதி கிரந்தோபசம்ஹரண மூல்யமிதிம் ப்ருவாணாஹ, சம்பிரதாயத்தினுடைய புஸ்தகங்கள் எல்லாம் போடணும், அதெல்லாம் எல்லாத்தையும் ஓலப்படுத்தணும், எழுதணும், அதுக்கெல்லாம் நிறைய ஆளெல்லாம் வச்சு வேலை வாங்க வேண்டியிருக்கு, அதுக்கெல்லாம் காசு வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்றா. எல்லாத்தையும் விட்டுட்டு ஈஸ்வரான்னு பகவான தியானம் பண்ண வேண்டிய சமயத்துல கூட அவளுக்கெல்லாம் இந்த மாதிரியான பொறுப்புகள் எல்லாம் வளர்த்துருந்து ஆசைப்பட்டு சன்னியாசியா இருந்தாலும் பைசா ஆசை போலியே அப்படின்னு தேசிகன் சாதிக்கிறார். ஆச்சாரியாள் உத்தமமான சன்னியாசிகள் எத்தனையோ பேரை பார்த்திருக்கோம், எத்தனையோ பேருடைய பவித்திரமான சரித்திரங்கள்லாம் கேட்டிருக்கோம். அப்பேற்பட்டவாளால தான் சன்னியாசாசிரமத்துக்கு பெருமையே வருது.
அப்பேற்பட்ட பெருமையை பாராட்டி கொண்டிருக்கிற லோகத்துலதான் சில பேர் சன்னியாசிகளாயும் அவளுடைய பெருமையே தாங்களிடத்திலே இவாளும் இவாள்லாம் நினைச்சுக்க மாட்டாளான்னு நினைச்சிட்டு லோகத்திலே அந்த காலத்து சன்னியாசிகள் வருவா நிறைய பேர். அதனால நல்ல சன்னியாசிகளுடைய பெருமைய தங்களிடத்திலையும் மனுஷால் நினைச்சுக்க மாட்டாளா அப்படின்ற ஆசையினாலே சன்னியாசியா வந்துருவா. ஆனா தம்பிராண்டவருடைய கல்யாண குடம் இந்த சன்னியாசாசிரமத்துக்கு வேண்டிய யோகியதைய பால்யத்திலிருந்தே அபிவிருத்தி பண்ணிட்டார். அபிவிருத்தி பண்ணிட்டாருன்னா அபிவிருத்தி பண்ணிக்கணும்னு ஆசையினாலே பண்ணிட்டாருன்னு கிடையாது. அபிவிருத்தி பண்ணிக்கிறதுன்றது அவருக்கு சுவாவமா இருந்தது. அதான் தம்பிராண்டவனுடைய விசேஷம். அது எப்படியா இருக்கும், கோபக்காரனுக்கு கோபமானது ஜன்மத்திலேயே உண்டாருதோ அதுபோல சாந்தியானது தெம்பரையாண்டவனுக்கு ஜன்மத்திலிருந்தே வந்ததான கல்யாண குணம். அதுபோல எப்படி பணத்தாசைன்றது மற்றவாளுக்கெல்லாம் ஜன்மத்திலேருந்தே வருதோ அதுபோல வைராக்கியம்ன்றது தெம்பராண்டவனுக்கு ஜன்மத்திலேருந்தே வந்து கொடுத்து. அந்த மாதிரியான ரொம்ப பரிசுத்தமான ஒரு ஆச்சாரியர் தெம்பராண்டவன். மகாத்மா என்று யாரும் கைகூப்பும்படியா இருந்தார். யாரும் ஒரு தோஷமும் சொல்ல மாட்டா. அதனால என்ன பெயர்பட்ட ஞானி என்றும் ஞானத்தையும் அவருடைய சன்னியாசாசிரமத்தினுடைய வைபவத்தையும் எப்பவும் கொண்டாடும்படியா இருந்தார் சுவாமி. ரொம்ப பெருமை. இந்த மாதிரியான ஆச்சாரியர்களாத்தான் ஒரு சம்பிரதாயத்துக்கு அது பெருமையே சேர்றது. அப்பேற்பட்ட சம்பிரதாயமாச்சே என்று மற்றவர்கள் சொல்ல முடியாயும் அந்த பிரபத்தி சம்பிரதாயத்துக்கு ஒரு ஏற்றம் வருவதும் இந்த மாதிரியான பரிசுத்தமான ஆச்சாரியர்கள்னாலதான். அப்படியாக இந்த சுவாமி சிறு வயசிலிருந்தே ரொம்ப விரக்தராக வாழ்ந்துட்டு வந்தார். அதான் அங்க விசேஷம். சுவாமிக்கு சன்னியாசியா இருக்க போறார் அப்படின்னா அது சில பேர் உண்டு. சில வயதான காலத்திலே திடீர்னு சன்னியாசாசிரமத்தினுடைய பாவங்கள்லாம் வந்துரும். அந்த அதே கூட விசேஷம் அது சிறு வயசுல இருந்தே அந்த ஒரு விரக்தியோட வாழுறதுன்றது. சிறு வயசுல இருந்தே ஆச்சாரசீலராக இருக்கிறது, சிறு வயசுல இருந்தே அனுஷ்டானத்தை விடாம ரொம்ப பரிபாலிக்கிறது, சிறு வயசுல இருந்தே அபியாசம் ஞான வித்தியைகளை அபியசிக்கிறது. இதெல்லாம் அது துளசி மாதிரி. அது துளசி முளைக்க சேவே எப்பவும் துளசி வாசனையோட வரா போல அப்படியாக தெம்பராண்டவருடையதான அபிவிருத்தி இருந்தது. சுவாமியினுடைய திருத்தப்பனார் சுவாமிக்கு உபநயனாதிகள் பண்ணி வச்சார். பண்ணி வச்சு வேதாத்தியனமும் சொல்லி கொடுத்தார். சாமவேதத்தை அத்தியனம் பண்ணிட்டு இருந்தார் சுவாமி. ஒரு தகுந்த வயசு வந்தா 7 வயசுல அத்தியனம் பண்ண ஆரம்பிச்சான்னா ஒரு 12 வயசுல 13 வயசுல சாஸ்திரம் வாசிக்க வேண்டிய ஒரு சமயம் அது. அந்த காலத்து படிப்பு இந்த காலத்து படிப்பு என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸ்கூல்ல சேர்றா, ஸ்கூலுக்கு முன்னாடியே ப்ரீ ஸ்கூல் கூட சேர்ந்துடுறா. அது மாதிரி மேல வளர்க்குறா. இந்த காலத்து படிப்பு எல்லாருக்கும் தெரியும். மொத்தம் இங்கிலீஷ் படிப்பா இருக்கு, சப்ஜெக்ட்ஸும் என்னென்ன இருக்குன்றது தெரியும். ஆனா அந்த காலத்துல சம்பிரதாயமா வாசிக்கிறது இருந்தா ஆரம்பத்துல வேதாத்தியனம் பண்ணுவா. அந்த வேதம் முடிஞ்ச கையோட அந்த வேதாத்தியனம் பண்ணி முடிக்கிற சமயத்துல சாஸ்திரம் வாசிக்க ஆரம்பிப்பா. அந்த வேதாத்தியனம் பண்ணிக்கச்சேவே ஒரு வயசு வந்துடுத்தோ அப்படின்னா ஒரு 8 வயசு 7 வயசுல வேதாத்தியனம் ஆரம்பிச்சான்னா அப்பவே கூடவே சம்ஸ்கிருதம் ராமசப்தம் சொல்லி கொடுக்கறது என்று கொஞ்சம் கொஞ்சமா சப்தங்கள்லாம் சொல்லி கொடுத்து தாதுக்கள்லாம் சொல்லி கொடுத்து அந்த சம்ஸ்கிருதத்துல கொஞ்சம் பரிச்சயத்தை ஏற்பாடு பண்ணி வைப்பா. 12-13 வயசு வந்துடுத்தோன்னா சாஸ்திரம் வாசிக்க ஆரம்பிச்சிருவா. அந்த சாஸ்திரங்கள் என்றது முக்கியமா சாஸ்திரம் வாசிக்கிறதுன்னா அது ஒரு பெரிய விசாரமான விஷயம். சாதாரணமா சாஸ்திரம் வாசிக்கிறான்னா அந்த காலத்து ரீதியிலே முதல்ல வியாக்கரண சாஸ்திரம் வாசிக்கிறது. ஏன்னா வியாக்கரணம் வாசிச்சாதான் சம்ஸ்கிருதம் பரிசுத்தமாக வரும். அதனால அந்த பரிசுத்தமான சம்ஸ்கிருத அபியாசத்துக்காக வியாக்கரணம் வாசிக்கிறது. வியாக்கரணம் வாசிச்சா அதுக்கப்புறம் தர்க்க சாஸ்திரம் வாசிக்கிறது. தர்க்க சாஸ்திரம் வாசிச்சாதான் சாஸ்திரத்துல இருக்கிற வச்சனங்கள் உண்டே அந்த வச்சனங்களை ஹேண்டில் பண்ற சாமர்த்தியம் வரும். தர்க்க சாஸ்திரம் வாசிச்சாதான் அந்த சாமர்த்தியம் வரும். அந்த சாஸ்திரத்துல இருக்கிற அந்த வாக்கியங்கள் அந்த கிரந்தம் பூராவும் இருக்கிற வாக்கியங்களை அதை எப்படி புரிஞ்சுக்கிறது, அதுக்கப்புறம் எப்படி அதுக்கு மேல பலமான வார்த்தைகள் எல்லாம் பேசுறது, அது எப்படி இன்டர்பிரட் பண்றது,
இதெல்லாம் எல்லா சாஸ்திரத்திலே பிரவேசிக்கிறதுக்கும் உண்டான யோகியதைய தர்க்க சாஸ்திரம் கொடுக்கும். அதனால அந்த புத்திய பரிமளிக்க செய்யறதுக்கு தர்க்க சாஸ்திரம் ஓடும். அதுக்காக தர்க்க சாஸ்திரம் வாசிக்கிறது. அதோட அப்புறம் வேதாந்த சாஸ்திரத்துக்கு மூலமாக மீமாம்சா சாஸ்திரம் வாசிக்கணும். இந்த மாதிரி 3 சாஸ்திரம் வாசிச்சா அதுக்கப்புறம் வேதாந்த சாஸ்திரத்துல பிரவேசம் பண்ணுவா. இப்ப தர்க்க சாஸ்திரம், நியாய சாஸ்திரம், அதாவது முதல்ல வியாக்கரண சாஸ்திரம், தர்க்க சாஸ்திரம் என்கிற நியாய சாஸ்திரம், தர்க்க சாஸ்திரத்தையே நியாய சாஸ்திரம்னு சொல்றது. அப்புறம் மீமாம்சா சாஸ்திரம் வாசிச்சோன்னா இதுல யோகியம் வந்துட்டுன்னா அப்புறம் வேதாந்த சாஸ்திரம் வாசிப்பா. இந்த மாதிரியான இந்த 4 சாஸ்திரத்தையும் வாசிச்சா சதுசாஸ்திர வித்வான்னு சொல்லுவோம். சாதாரணமா சதுசாஸ்திர வித்வான்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த 4 சாஸ்திரத்துக்கு தான் சதுசாஸ்திரம்னு பேரு. இது போக இன்னும் இருக்கு. அது தர்மசாஸ்திரங்கள், அதுக்கு மேலே பிரகஸ்பதியா இருக்கு. இது மாதிரி அது பாரகஸ்பத்தியத்துக்கு வேண்டிய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறது, தர்மசாஸ்திரத்துல கெட்டிக்காரனா இருக்கிறது, இதெல்லாம் உண்டு. ஆனா இந்த அந்த சாஸ்திர தர்மசாஸ்திரங்கள் எல்லாம் வாசிச்சவாளெல்லாம் சாஸ்திர வித்வான்னு சொல்ல மாட்டா. இங்க இந்த 4 சாஸ்திரத்துல பிரவேசம் இருந்தா தான் சாஸ்திர வித்வான்னு சொல்லுவா. அப்படி அந்த சாஸ்திரத்திலயும் 4 இதுல பிரவேசம் கிடைக்காது சில பேருக்கு. ஏன்னா அது மேல மேல அவதான் வேக வேகமா வாசிக்கணுமோ இல்லையோ, அதுக்கு வேண்டிய சாமர்த்தியம் வேணுமோ இல்லையோ. சுவாமி தமிழாண்டவன் 4 சாஸ்திரத்திலயும் நல்ல விசேஷ பாண்டித்யம் இருக்கு. ஆரம்பத்துல வேதாத்தியனம், இப்ப இதெல்லாம் பூர்ணமான யோகியதையே சொல்றது. கொஞ்சம் கொஞ்சம் வாசிக்கிறதும் உண்டு. வியாக்கரணத்திலே கொஞ்சம் ஆரம்பத்திலே சில பிரகரண கிரந்தங்கள் வாசிக்கிறது, தர்க்கத்திலே கொஞ்சம் பிரகரண கிரந்தங்கள், மீமாம்சையிலே முதல்ல ஆரம்பத்துக்கு வேண்டிய பிரகரண கிரந்தங்கள் வாசிச்சுன்னு வேதாந்தம் வாசிக்கிறவாளும் உண்டு. ஆனா இந்த 4 சாஸ்திரத்திலையும் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் சமஸ்த கிரந்தங்களையும் பரிபூர்ணமாக வாசிச்சு யோகியதையை சம்பாதிச்சு வைக்கிறதுன்றது ரொம்ப பலமான யோகியதை. அது அப்படியான 4 சாஸ்திரத்திலையும் வித்வான்கள்ன்றது அப்படி அமையறதே கிடையாது. அதுவே ரொம்ப யாரோ ஒருத்தர் லட்சத்துல ஒருத்தர் தான் அந்த மாதிரி இருப்பா. நம்ம செம்புராண்டவன் வேதாத்தியனம் பண்ணி முடிக்கிற அதோட கூட சேர்ந்து வியாக்கரணம் வாசிக்க ஆரம்பிச்சார். வியாக்கரணமும் சாமானியப்பட்டவர்கிட்ட வாசிக்கல, அது ஒவ்வொரு சாஸ்திரமும் சாமானியப்பட்டவா கிட்ட வாசிக்கல. அது ஒரு பெரிய விசேஷம். அது சுமாரானவா சொல்லி தருவா அந்த மாதிரி இல்ல. சுவாமிக்கு வியாக்கரணம் ரங்காச்சாரனே பேரு. அந்த சுவாமி மன்னாருடைய சேர்ந்தவர். வியாக்கரணம் ரங்காச்சார்னு ரொம்ப பிரசித்தமான வியாக்கரண பண்டிதர். மற்ற சாஸ்திரத்துல கூட வியாக்கரணத்துல ரொம்ப கெட்டிக்காரர்னு பேரு. அந்த சுவாமியினிடத்துல வாசிச்சார். இந்த மன்னார்குடி ரங்காச்சார்ன்றவர் அப்புறம் பின்னாடி அகோபில மடத்துல 39ஆம் பட்டம் அழகிய சங்கரானவர். மன்னார்குடி அழிங்கர்னு சொல்லுவா. 39ஆம் பட்டம் அழிங்கர். அந்த மாதிரி பின்னாடி ஆச்சாரியாளா வந்து பெரிய சம்ரக்ஷணம் பண்ணக்கூடிய யோகியதையோட இருந்தவருக்கு வியாக்கரணத்திலே ரொம்ப பிரசித்தி இருந்தது பூர்வத்திலே. அதுவும் மன்னார்குடியிலே சேர்ந்தவர். இன்னும் சுவாமியும் செம்பரை தானே, மன்னார்குடிக்கு சமீபம் தானே. அதனால மன்னார்குடியிலே போய் வாசிச்சார் சுவாமி. அந்த சுவாமி இடத்துல வியாக்கரணம் பரிபூர்ணமா வாசிச்சார். வியாக்கரண சாஸ்திரம் வாசிச்சா விட்டு அதுல வியாக்கரண சாஸ்திரமே ரொம்ப பெரிய சாஸ்திரம். அதுவும் பதஞ்சலியினுடைய மகாபாஷ்யம் வாசிச்சா போரும். பதஞ்சலியினுடைய மகாபாஷ்யம் வாசிக்கிற அளவுக்கு ஒருத்தர் புத்திசாலித்தனம் இருந்ததுன்னா அவரை விட புத்திசாலி இன்னொருத்தர் இருக்க முடியாது என்று சம்ஸ்கிருதத்துல அவ்வளவு பெரிய விஷயம் அது. அதனால பதஞ்சலியுடைய மகாபாஷ்யம் வாசிக்கிறதுனா தான் அந்த சாமர்த்தியம் இருந்தா தான் அவ புத்திசாலின்னே சொல்லணும். அவ்வளவு விசேஷமான ஒரு ஞானத்தையும் அதே சமயம் ரொம்ப ஆழமான விஷயங்களை கொண்டதான ஒரு ஞான கிரந்தம் அது. வியாக்கரணத்திலே பரிபூர்ண யோகியதையோட எழுந்தார் சுவாமி. ஆச்சு வியாக்கரணத்தை அப்படியே கிரகிச்சு ரொம்ப வேக வேகமா கிரகிச்சு விட்டாரு சுவாமி. அது கிரகிச்சா விட்டு அடுத்து திருப்பியும் தர்க்கசாஸ்திரம் வாசிக்கணும்னு, அதுக்கும் தர்க்கசாஸ்திரம் வாசிக்கிறதுக்கு வளக்குடி சுவாமி ஒருத்தர், வளக்குடி ஸ்ரீனிவாசாச்சார்னு, அவருக்கு அந்த காலத்திலே தார்க்கிக சிம்ஹம்னே பேர். தர்க்கசாஸ்திரத்துல சிங்கமாட்டம் இருப்பார் அப்படின்னு. எப்படி தேசிகருக்கு கவிதார்க்கிக சிம்ஹம்ன்ற ஒரு விருதம் உண்டோ அந்த மாதிரியான தார்க்கிக சிம்ஹம்னு அந்த சுவாமிகள் இருந்தார். அவரிடத்துல வாசிச்சார், தர்க்கசாஸ்திரம் வாசிச்சார். அப்புறம் மீமாம்சா சாஸ்திரம் சின்னசாமி சாஸ்திரின்றவர்,
அவர் ரொம்ப சூர மீமாம்சா சாஸ்திரத்துல. அவர் குப்புசாமி சாஸ்திரின்னு அவெல்லாம் ஸ்மார்த்தாள், அதாவது அத்வைதிகள் வாழலாம். அவளிடத்திலே வாசிச்சார். அவளிடத்திலே வாசிப்பாள்லாம் அந்த அத்வைதிகள்லயே இந்த விபூதி போடுறவான்றவா குறவு அந்த காலத்துல. அதெல்லாம் நெத்தில கோபி சந்தனம் மாதிரி இட்டுப்பா, ஊர்துவ முகவாத்தா இட்டுப்பா. ஊர்துவ பண்றம் தான் தரிப்பா. நம்ம மாதிரியாக திருமண்ணாக ஊர்துவ பண்றம் தரிக்க மாட்டா. ஆனா சந்தனத்தினாலே ஊர்துவ பண்றவா தரிப்பா. குறுக்கெல்லாம் புச மாட்டா. நாராயணன் தான் பரதத்துவம் அப்படின்ற சித்தாந்தத்தோட இருப்பா. இந்த மாதிரியானவாள்லாம் அந்த காலத்து அத்வைதிகள் ரொம்ப பேர் உண்டு. அந்த மாதிரி அவளிடத்துலாம் போய் வாசிக்கிறதும் உண்டு. பெரியவாள் நம்ம சம்பிரதாயத்தை சேர்ந்த நிறைய பெரியவாள் வாசிச்சிருக்கா. அவளும் நம்ம சம்பிரதாயத்துல வந்து வாசிப்பா. இந்த மாதிரி வாசிக்கிறது உண்டு. அதுல மீமாம்சா சாஸ்திரத்துல குப்புசாமி சாஸ்திரின்னு ரொம்ப பிரசித்தி, சின்னசாமி சாஸ்திரின்னு ரெண்டு பேரிடத்துலயும் வாசிச்சார் சுவாமி. அதெல்லாம் கிரந்தம் ரொம்ப மீமாம்சையும் ரொம்ப பெரிய சாஸ்திரமான அப்படின்னாலே கிரந்தங்களும் ரொம்ப அதிகம். ரெண்டு பேரிடத்துலயும் வாசிச்சார். இப்படியே வாசிச்சு அதுவும் வாசிக்கச்சே ஆச்சாரியாரிடத்துல ரொம்ப விசுவாசமா வித்தியை கிரகிக்கிறதுல அது ஒரு 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 டெக்னிக்கே வளர்த்துன்னு விட்டார் சுவாமி. கவனிக்கிறது, அசஞ்சலமான புத்தியோட கவனிக்கிறது. அப்புறம் கவனிச்ச விஷயத்த, கேட்ட விஷயத்த, அன்னைக்கு பாடம் கேட்ட விஷயத்த அன்னைக்கு ராத்திரிக்குள்ள அது நல்லா புத்தியில வரப்படுத்திக்கிறது. அது உட்காந்து தனியா உட்கார்ந்து சொல்லி பார்த்துக்கிறது. இன்னைக்கு ஆச்சாரியன் என்ன சொன்னார், இன்னைக்கு நம்மளுடைய குரு என்ன சொன்னார்ன்றத அந்த கிரந்தத்தை வச்சு பரிசீலனை பண்ணி அன்னைக்கு நல்லா பிரதிஷ்டை பண்ணி வச்சுக்கிறது, மறக்காதபடிக்கு. அதனால சுயமாகவே நல்ல ஞாபக சக்தி. அப்புறம் வாசிக்கச்சேவும் ரொம்ப கவனத்தோட வாசிக்கிறது. அப்புறம் அதுக்கப்புறம் அன்னைக்கே அந்த விஷயத்தை திருப்பியும் அத ஆலோசனை பண்ணி அதை திருப்பி சிந்தனம் பண்றதுன்னு சொல்லுவாரு. அன்னைக்கே திருப்பி அந்த விஷயத்துல என்ன சிந்தனம் பண்ணி சொல்லி பார்த்து வர பண்ணிக்கிறது. அதுல நுற்று பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய. அது நுற்று பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாம் அன்னைக்கே நுற்று பண்ணிடுறது. அது மாதிரி ரொம்ப வித்யாபியாசம்னா பர்ஃபெக்டான வித்யாபியாசம் பண்ணிட்டு நல்ல வித்வானங்கள் இருந்தார். இந்த மாதிரி வித்யாபியாசங்கள்லாம் பண்ணிட்டு வித்வானங்கள் இருக்கிற காலத்துல ஏதாவது குடும்பத்துக்காக சம்பாதிக்கணும்ன்றதான எண்ணமே இல்லாம அப்படியே வித்ய சாஸ்திரம்னு அதுலயே மனசை பழக்கப்படுத்தின்னு விட்டார். ஒரு வயசு ஆயிடுச்சுன்னா அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி 13-14 வயசுல சாஸ்திரம் வாசிக்க ஆரம்பிச்சார். அப்புறம் ஆச்சு 22-10 வருஷ காலம் விடாம சாஸ்திரம் அடுத்தடுத்து சாஸ்திரம் வாசிச்சார். அப்படின்னாலும் இது நடுவுல எல்லாருக்கும் இந்த வயசு பசங்களுக்கு ஒரு 16 வயசுல 20 வயசுக்குள்ள நாம என்ன எப்படி சம்பாதிக்கணும், எப்படி எல்லாம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனையாவது வரும். சுவாமிக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படி இருக்குச்சே சுவாமிக்கு 22 திருநக்ஷத்திரத்துல விவாகமாச்சு. சுவாமிக்கு சம்பாதிக்கிறதுக்கு உண்டானதான எல்லா யோகியதையும் இருந்தாலும், வித்வானா இருந்தாலும் ஒரு பைசா கூட அது வரைக்கும் சம்பாதிச்சவரே கிடையாது. ஒரு பைசா கூட சம்பாதிக்கணும்னு நினைச்சவரும் கிடையாது. அது விவாகமாச்சு. விவாகமானா அப்புறம் பொறுப்புன்னு வந்தது. பொறுப்புன்னு வந்தா குடும்பத்தை சம்ரட்சணம் பண்ணணுமோ இல்லையோ. குடும்பத்தை சம்ரட்சணம் பண்றதுக்கு என்ன பண்ணாருன்னா, வித்யை வித்து சம்பாதிக்கிறது இஷ்டம் இல்லை. சாஸ்திரம் சொல்லிருக்கு, வித்யை வித்து சம்பாதிக்காதன்னு சொல்லியிருக்கு சாஸ்திரம். எல்லாரும் வித்யை வித்து சம்பாதிக்காம இருக்க மாட்டா. ஆனா சுவாமி வித்யை வித்து சம்பாதிக்கிறதா இல்ல. என்னன்னா பாடம் சொல்லி கொடுத்து பைசா சம்பாதிக்கணும்ன்ற எண்ணம் கிடையாது. அதே மாதிரி அத்தியனம் இருக்கோ இல்லையோ, வேதாத்தியனம் பண்ணியிருக்காருன்னா அந்த வேதாத்தியனத்தை அது வேதத்தை வித்து சம்பாதிக்கிறதுக்கும் இஷ்டம் இல்லை. வேதத்தை வித்து ஒரு இடத்துல போய் ஒரு பாராயணம் பண்ணோம், ஒரு தட்சிணை கிடைச்சது, ஏதோ ஒரு உதவி சாந்திக்கு போனோம், ஏதோ ஜபிச்சோம், ஆசீர்வாதம் பண்ணோம் என்று அந்த பிராமண விருத்தியினாலே பழைக்கிறதுல கூட இஷ்டம் கிடையாது. அவ்வளவு பைசாவை சம்பாதிச்சாதான் பழைப்போமா? இல்லைன்னா பைசாவை சம்பாதிக்கலன்னா நம்ம என்ன சித்தா போயிடுவோம். பைசாவை சம்பாதிச்சு பழைக்கிறது அப்படின்றது அந்த மாதிரியான ஒரு மனோவிருத்தியே தப்பு. இந்த மாதிரி இருந்தா சுவாமி எல்லாருக்கும் அந்த மாதிரி எல்லாம் எண்ணங்கள்லாம் வராது. அதனால
பைசாவே சம்பாதிக்காம கொடுத்துரம் பண்ணணும்னா எப்படி பண்றதுன்னா, தேசிகன் தான் இருந்தாரு, அவரை போல இருந்து விடலாம்னு. தேசிகன் என்ன பண்ணுவார், உஞ்சவருத்தி எடுப்பார். பிராமணன் உஞ்சவருத்தி எடுக்கலாம், தப்பு இல்ல என்று சாஸ்திரம் அனுமதி பண்ணிருக்கு. ஜீவனத்துக்காக உஞ்சவருத்தி எடுக்கலாம், தப்பு இல்ல என்று சொல்லியிருக்கு. அந்த உஞ்சவருத்தியிலே வரக்கூடிய திரவியங்களை வச்சு குடும்பம் பண்ணினா போரும் என்று. கல்யாணம் ஆனாவிட்டும் அப்படி இருந்தார் இந்த சுவாமி. கல்யாணம் ஆனாவிட்டும் உஞ்சவருத்தி எடுக்க போவார். கல்யாணம் ஆன உஞ்சவருத்தி எடுக்க போறக்கூடிய பிராமணனுக்கு அந்த காலத்துல பொண்ணு கொடுத்தா அது சொல்லுங்க. ஏன்னா யோகியத்தை இருக்கு சுவாமி, என்ன ஞானம் இருக்கு, ஞானத்துக்கு தகுந்தவனோட பெரியவாளா இருந்தா ஞானம் இருக்கான்னு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொண்ணு கொடுப்பா. அதுதான் அந்த காலத்துல. அதுக்கு ஒரு ஸ்லோகமே சொல்லியிருக்கா. என்னன்னா, அப்பாவா இருக்கிறவர் பையன் நல்லா படிச்சிருக்கானா யோகியதை இருக்காரான்னு பாப்பா. கன்யா வரையதே ரூபம், மாதா வித்தம், பிதா ஸ்ருதம், பாந்தவா குலமிச்சந்தி, மிஷ்டான்னு விதரேஜனான்னு சொல்லியிருக்கு. கன்யா வரையதே ரூபம்னு. கல்யாண பொண்ணுக்கு ஆத்துக்கார் நன்னா பளபளபளான்னு படிச்சுன்னா அழகா இருக்கணும்னு அதுதான் தெரியும். அந்த வயசுல அவ்வளவுதான் தெரியும், அதுக்கு மேல ஒண்ணும் தெரியாது. மாதா வித்தம் அப்படின்னு. அம்மா என்ன பண்ணுவா அப்படின்னா, பொண்ணுக்கு அம்மா மாப்பிள்ளை நல்ல சொத்தோட இருக்காரா, நல்லா சம்பாதிப்பாரா, என் பொண்ணுக்கு எல்லாம் செய்வாரா அப்படின்ற அந்த ஆசை, அதுதான் பாப்பா. அவ மத்த எல்லாம் அவளுக்கு அவ்வளவா இம்பார்ட்டண்டா தெரியாதான். அப்புறம் பிதா ஸ்ருதம்னா, அப்பா என்ன எதிர்பார்ப்பாருன்னா, பையன் நல்ல யோகியதையோட இருக்கானா, நல்லா வாசிச்சிருக்கானா, நல்ல பையனா அப்படின்னு பாப்பாராம் அவர். அப்பா அந்த மாதிரி பாப்பாரு அப்படின்னா. பாந்தவா குலமிச்சந்தி அப்படின்னு. மற்றவாள்லாம் உறவுக்காரெல்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னா, ஏதோ நல்ல வம்சத்து பையன், நம்ம வம்சத்து பையனா, நம்ம சம்பிரதாயத்து பையனா கல்யாணம் பண்ணி வச்சாளா, சரி அது போறோம் அப்படின்னு. அதுக்கு மேல அவ அதெல்லாம் மத்ததெல்லாம் பார்க்க மாட்டா. அவளுக்கு அதை பத்தி, மற்றவாளுக்கு அதை பத்தி எல்லாம் ஒரே கிடையாது அப்படின்னு. அப்புறம் பொது ஜனங்கள் போறவா வரவா அறிஞ்சவா தெரிஞ்சவா அவள்லாம் என்னன்னா, மிஷ்டான கல்யாணத்துல கூட்டு நல்ல சாப்பாடு போட்டார் சுவாமி, அவ கல்யாணத்துல நல்ல சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு இவ்வளவுதான் எதிர்பார்ப்பான்னு ஒரு சம்ஸ்கிருத ஸ்லோகம் உண்டு. அதுல பெரியவாள் மாப்பிள்ள நல்ல யோகியதையோட இருந்தா போறோம் அப்படின்னு தான் முக்கியமா பாப்பா. அந்த மாதிரியான யோகியதா அம்சத்தை பார்த்து சுவாமிக்கு ஒன்னும் ஒரு பைசா சம்பாதிக்கிறதுக்கு இஷ்டமில்லாதவர், ஒரு பைசாவும் சம்பாதிச்சவர் கிடையாதுன்னாலும் அப்ப சுவாமிக்கு 22 திருநக்ஷத்திரம் அவர் பொண்ணு கொடுத்தார். அது என்ன விசேஷம்னா, அந்த வந்த மாமி இருக்காளே, அந்த மாமி தேவிகள் சுவாமி எப்படியோ அதே போல சுவாமிய போலயே அந்த தேவிகளும் சம்பிரதாயத்துல ருச்சியும் சுவாமி போலயே வைராக்கியத்தோட இருந்தா. அதனால பெருமாள் ஒரு குறையும் வைக்க மாட்டார்ன்ற அபிப்பிராயத்தோடையும் இருந்தா. இது ரொம்ப நிறைய சுவாமிகளுடைய சரித்திரங்கள் தலைகீழா போனதுக்கு காரணம் தேவிகள் அமைஞ்சதுதான் காரணம். சில சுவாமிகள் தேவிகளுடையதான பிரபாவத்தையும் தாண்டி அவள்லாம் ஞானானுஷ்டான வைராக்கியத்தோட இருந்திருக்கா. நிறைய குடும்பங்கள்ல பொதுவாகவே வைஷ்ணவ குடும்பங்களா இருந்த தேவிகளுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றுறதுக்காகவே சில விஷயங்கள் எல்லாம் அவ கொஞ்சம் விட்டு கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணி, ஏன்னா கிரகஸ்த தர்மம்ன்றது முதல்ல நடக்கணும், அதை பரிபாலிக்கிறது விசேஷம் என்று அப்படியெல்லாம் மாறி போயிருக்கா. சம்பராண்டவனுக்கு அப்படியான ஒரு சிரமம் வரல. சில சமயங்கள்ல சுவாமிகளோட தேவிகள்லாம் ரொம்ப விசேஷமா விலட்சணமா இன்னும் ரொம்ப ஆச்சார சீலர்களாகவும் ரொம்ப வைராக்கியமான மனோபாவத்தோடையும் இருக்கிறதும் உண்டு. அந்த மாதிரி சில நல்ல வசதியான ஸ்ரீ ரத்னங்களும் உண்டு. சம்பிரதாயத்துல புருஷாலோட ஸ்திரீகளுக்கு அபிலாஷ வரக்கூடியது உண்டு, அது சுபாவமா உண்டு. இருந்தாலும் ஸ்திரீகளுக்கு அது லௌகிகமான ஆசையும் இருக்கும். இந்த சுவாமியினுடைய தேவிகளுக்கு சம்பிரதாயத்துல அபிலாஷையும் உண்டு, அதே சமயம் சுவாமியை விட அதே போலயே இந்த வைராக்கிய மனோபாவம் இருந்தது. அதனால சுவாமிக்கு பிரச்சனையே இல்லை. அது ஒரு விசேஷ கொடுப்பன. சுவாமி உஞ்சவருத்தி எடுப்பார், தேசிகன் போல உஞ்சவருத்தி எடுத்துட்டு போவார். அதுவும் அநேகமா மன்னார்குடியில தான் கொஞ்ச நாள் இருந்தார் சுவாமி. வித்யாபியாசத்துக்கு மன்னார்குடி தான் சௌகரியம், செம்பர சௌகரியம் கிடையாது. அதனால மன்னார்குடியில அந்த காலத்துல மன்னார்குடி ரொம்ப பண்டிதர்கள் இருந்த இடம்.
அது மன்னார்குடியானது எப்படி காஞ்சிபுரம்னு சொன்னா மகாவித்வான்கள் இருந்த இடம், திருக்குழந்தைனா மகாவித்வான்கள் இருந்த இடம்னு சொல்லுவோம். அது மாதிரியாக்கும் மன்னார்குடின்றது ரொம்ப பண்டிதர்கள் இருந்த இடம். அதுல இன்னும் விசேஷம் என்னன்னா, இந்த மன்னார்குடி ஹரித்ரா நதி இருக்கோ இல்லையோ, இந்த ஹரித்ரா நதியை சுத்தி 4 பக்கத்துலயும் 3 சம்பிரதாயத்தை சேர்ந்தவாளும் இருப்பா. 3 சம்பிரதாயத்தை சேர்ந்தவாளும், அதாவது மாத்வ சம்பிரதாயம், அத்வைத சம்பிரதாயம், நம்ம தேசிய சம்பிரதாயத்தை சேர்ந்தவா எல்லாரும் இருப்பா அந்த குளத்தை சுத்தி. அப்ப அவ்வளோ பெரிய குளமாச்சே ஹரித்ரா நதின்றது மன்னார்குடியில. அதை சுத்தி ரொம்ப வசந்த பண்டிதர்கள். அதுவும் நாம இது வரைக்கும் பார்த்தோமே, அதுல பெரியாண்டவன் காலத்திலையும் சின்னாண்டவன் காலத்தையும் அடுத்தடுத்து தேரந்தூர் ஆண்டவன் காலத்துல செம்பராண்டவன் காலம் வரைக்கும் மன்னார்குடியில இருக்க அதுல தேசிய சம்பிரதாயத்தை சேர்ந்தவாழ்ல பல பேர் ரொம்ப ஆசிரமத்து சம்பிரதாயத்துல ரொம்ப ரொம்ப ஈடுபட்டவா, ரொம்ப ஆச்சாரிய பக்தியோட இருந்தவா. நம்ம ஆச்சாரியால் யாரா இருந்தாலும் மன்னார்குடிக்கு இல்லைன்னா ஒரு காலம்னு இல்ல, ஒரு சில தினங்கள் இல்ல, பல தினங்கள் அங்கேயே எழுதியிருக்கும்படியாக அந்த மாதிரியான ஒரு சிஷ்ய சமிருத்தி ஆசிரமத்துக்கு மன்னார்குடியில சிஷ்ய சமிருத்தி உண்டு. மன்னார்குடியில பண்டிதாளும் ரொம்ப அதிகம், எல்லா சாஸ்திரத்துக்கும் பண்டிதாள் அதிகம். அதுவும் அந்த ஹரித்ரா நதியை சுத்தி மன்னார்குடியில ஒரு வார்த்தை உண்டு. மன்னார்குடியில என்ன வார்த்தை, அந்த ஹரித்ரா நதியை சுத்தி இருக்கிற அத்தனை திருமாளிகைகள், ஒரு திருமாளிகை கூட தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தை சேர்ந்தவா திருமாளிகை கிடையாது. மொத்தம் ஒண்ணு வடகலையார் திருமாளிகையா இருக்கும், இந்த ஜாரி பூரா வடகலையார் திருமாளிகையா இருக்கும், ஒரு ஜாரி பூரா மாத்வாளா இருப்பா, ஒரு ஜாரி பூரா இருப்பா ஸ்மார்த்தாள் இருப்பா. அந்த மாதிரி இருக்கும். அந்த குளத்தை ஹரித்ரா நதியினுடைய அந்த தீர்த்தத்துல அனுஷ்டானத்தை பண்ணிக்கொண்டு ஜீவிச்சுண்டு சாஸ்திர வாசிச்சுண்டு அத்தியனம் பண்ணிக்கொண்டு அதுவா ரொம்ப வைதிகமான ரொம்ப பிராமணிகமான ஒரு சன்னிவேசம்னு சொன்னா அந்த ஹரித்ரா நதியை சுத்தி இருக்கிற இடங்களை சொல்லணும். தென்னாச்சாரியாலும் இருப்பா, ஆனா கோவிலை சுத்தி இருப்பா. அதை வச்சுதான் வந்துடுத்தோ ஒண்ணுமோ தெரியல, தெங்கலையார் கோவிலை காத்தா வடகலையார் குளத்தை காத்தான்னு அதை வச்சுதான் வந்துடுத்தோ ஒண்ணுமோ தெரியல. ரொம்ப அதிசயமான விஷயம் என்னன்னா, அந்த மன்னார்குடியில ஹரித்ரா நதியை சுத்தி ஊரு அநேகமா தெங்கலையார் உள்ள ஊர் தான். அது கோவிலும் தெங்கலையார் தான் இருக்கு. தென்னாச்சாரியாளுக்கு பலம் அதிகம் அங்க. ஆனா இருந்தாலும் இந்த ஹரித்ரா நதியை சுத்தி ஒரு தென்னாச்சாரிய கிரகமும் பூர்வத்துல கிடையாது. செம்பராண்டவன் காலம் வரைக்கும், அதுக்கப்புறம் கூட அப்புறம் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்கு. இப்ப இன்னும் இதர ஆளுக்கெல்லாம் கூட வித்துட்டு போயிட்டா. ஆனா ஒரு பெரிய கோட்டையா இருந்தது, ஒரு ஞானத்துக்கு வித்வான்களுக்கு ஒரு கோட்டையா இருந்தது மன்னார்குடி. மன்னார்குடியில எத்தனை வித்வான்கள் இருக்குச்சு, விசேஷமான சதசுகள்லாம் நடக்கும் இல்லையா. பண்டிதாள் இருந்தா பண்டிதாள் இருக்கிற இடத்துல அது வித்வ சதசுகளும் நடக்கும். அதே மாதிரி பல பிராந்தியங்கள்ல நடக்கும். தமிழ்நாட்டுல நடக்கிற பல சதசுக்கள்ல புதுக்கோட்டை சதசுக்கு ரொம்ப கௌரவம் அதிகம். அதே மாதிரி மன்னார்குடி சதசுக்கு ரொம்ப கௌரவம் அதிகம். ரொம்ப விசேஷம் என்ன, பிரச்சண்ட பண்டிதாள், என்ன ஆழமா வாசிச்ச பண்டிதாள் நிறைஞ்ச ஊரு. அதனால மன்னார்குடி சதசுக்கும் அந்த காலத்துல ரொம்ப பேர் உண்டு. அதனாலதான் சுவாமி மன்னார்குடியில வித்யாபியாசத்துக்காக எழுதினார். அந்த காலத்துல எல்லாம் ரொம்ப பிராச்சீனத்துல சொல்லுவா, தொண்டை மண்டலம் சான்றோர் உடைத்து அப்படின்னு. படிக்கணும்னா காஞ்சிக்கு போய் காஞ்சி படிக்கணும்னா காஞ்சிபுரத்துல போய் படிக்கணும், இல்லைன்னா காசியில போய் படிக்கணும்னுவா. அதெல்லாம் ஒரு 1000 வருஷம் முன்னாடி கதை. அது போல வாசிக்கிறதுன்னா மன்னார்குடியில வாசிக்கிறது ஒரு பெருமை. அதனால சுவாமி மன்னார்குடியில் வித்யாபியாசம் பண்ணி மன்னார்குடியிலேயே குடுத்தனம் இருந்தார். அது குடுத்தனம் இருக்கச்சே பிக்ஷை எடுப்பார் சுவாமி. அது பிக்ஷன்றது வார்த்தை தப்பு, உஞ்சவர்த்தி எடுப்பார். பிரம்மச்சாரி தான் பிக்ஷை எடுக்கலாம், சன்னியாசி பிக்ஷை எடுப்பா. அவ எடுக்கிறதுக்கு பிக்ஷை. பிக்ஷன்றதுக்கு என்னன்னா பக்குவமான அன்னத்துக்கு பிக்ஷான்னு பேரு. அதுக்குதான் பிக்ஷை எடுக்கிறதுன்னு சொல்றது. பக்குவான்னத்துக்கு தான் பிக்ஷான்னு பேரு. இது சுவாமி எடுக்கிறது உஞ்சவர்த்தி. இதுக்கு அபக்குவமானது தானியங்களா உஞ்சவர்த்தி எடுக்கிறது. அதனால உஞ்சவர்த்தி எடுக்கிறது தானியம். இந்த சாஸ்திரத்துல எப்படி பிராமணன் கொடுத்தனம் பண்ணலான்னு சொல்லிச்சே, பரம ஏழையா கொடுத்தனம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. இது யாரும் பிடிக்காது இந்த விஷயம் சொன்னா. ஏன்னா அந்த மாதிரி கொடுத்தனம், அந்த மாதிரி பரம ஏழையா கொடுத்தனம் பண்ணினா பாப்பம் வராது, அதுக்காக சொல்லியிருக்கு. பாபத்தை சேர்த்துக்க வேண்டாமேன்றதுனால தேசிகனும் சாதிக்கிறாரு. சிலம் கிமனலம் பவே தனலம் உதரம் பாதித்தும்
பயப்பிரசதிபூரகம் கிமுனதாரகம் சாரதம் அயத்னமலமல்லகம் வதிபடச்சரம் கச்சரம் பஜந்தி விபுதா முதாஹ்யா குக்ஷித குக்ஷிதா. வைராக்கியமஞ்சத்துல சாதிக்கிறார். சிலம் கிமனலம் பவேது அப்படி சிலவிருத்தின்னு பேரு. சிலவிருத்திக்கு அடுத்தது உஞ்சவிருத்தியை சொல்லியிருக்கு. சிலவிருத்தின்றது இதெல்லாம் வெறும பேச்சுக்குதான் சொல்லணும். அந்த இதெல்லாம் யாரும் நினைச்சும் பார்க்க முடியாது, யாருக்கும் சொன்னாலும் பிடிக்காது. சீலம் அப்படின்னு ஒரு விருத்தி. சிலவிருத்தின்னா பயிர் பண்ணி பயிர் அறுவடையாகி அறுவடையான போது சிந்தக்கூடிய தானியங்கள் நிலத்துல விழுந்து கிடக்குமே, அந்த விழுந்து கிடக்கிற தானியங்களை பிராமணன் பொறுக்க போன இடத்துல பட்சிகள் தாங்கள் ஏற்கனவே அந்த தானியங்களை சாப்பிட்டு இருந்ததுன்னா அதுகளெல்லாம் ஓட்டாம பட்சிகளோட பிராமணனும் தானும் சேர்ந்து அங்க இருக்கிற தானியங்களை பொறுக்கின்னு வந்து அதை தளிகை பண்ணி சாப்பிட்டான்னா அவனுடைய அன்னத்துக்கு தோஷமே கிடையாது, அவனுடைய ஜீவனத்துக்கு பாவமே கிடையாதுன்னு சொல்லிட்டு. இது ரொம்ப பிச்சைக்கார ஜீவனம் இது. ஆனா இதுதான் ரொம்ப அதான் தேசியம் சாதிக்கிறார். நான் அப்படி இருந்துட்டு போறேன், நான் எதுக்கு ஒரு ராஜாவுக்கிட்ட போய் பார் நான் வித்வான், நானும் நிறைய வாசிச்சிருக்கேன், உனக்கு பத்தியா பாண்டியத்தை ரசிக்கிறதுக்கு சாமர்த்தியம் இருந்தா எனக்கு பைசா கொடுன்னு நான் எதுக்கு கேட்கணும், நான் அந்த மாதிரி கேட்க மாட்டேன்னு சொல்லி வித்யாரண்யனுக்கு எழுதி அனுப்பிச்சாரோ இல்லையோ சுவாமி. அதுல சிலம் அந்த மாதிரியாக இதுதான் பிராமணனுக்கு சொல்லப்பட்டதான ரொம்ப உத்தமமான ஜீவனமா சொல்லியிருக்கு. இதுக்கெல்லாம் இந்த காலத்துல அவகாசமே கிடையாது, நோ சான்ஸ். இந்த மாதிரி யாரும் ஆசைப்படவும் மாட்டா, பிடிக்காது. ஆனா தேசிகன் நான் அப்படியே இருந்துட்டு போறேன் அப்படின்னா அந்த மாதிரி அந்த காலத்துல இருந்திருப்பா. அதனால சாதிச்சார். அந்த மாதிரியான ஜீவனத்துக்கு சிரமமா இருந்ததுன்னா ஒரு வயக்காட்டுல போய் அதை பொறுக்கி சாப்பிட்றதுக்கு அவ்வளவு சௌரியப்படலை அப்படின்னா உஞ்சவிரத்தி எடுக்கலாம்னு சொல்லியிருக்கு. அதுதான் தேசிகன் உஞ்சவிரத்தி எடுத்துட்டு இருந்தார் அவர். அதனால உஞ்சவிரத்திக்கே நம்ம சம்பிரதாயத்துல தேசிக விரத்தின்னே பேரு. தேசிகன் பண்ணிட்டு வந்த காரியம் இல்லையா அப்படின்னு. தேசிகனும் அவர் திருக்குமாரர் தலையெடுத்து அவர் ஒரு வயசுக்கு வர வரைக்கும் தான் உஞ்சவிரத்தி எடுத்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தேசிகன் உஞ்சவிரத்தி எடுக்கல, ஏன்னா விடலை போல இருக்கு அவரை. தேசிகனுடைய சரித்திரத்துல பார்த்தா அப்புறம் குமாரர்கள் சிஷ்யர்கள்லாம் சேர்ந்து அவர் உஞ்சவிரத்தி எடுக்க விடலை போல இருக்கு. தேசிக விரத்தின்னு பேர் உஞ்சவிரத்திக்கு. அதனால உஞ்சவிரத்தி எடுக்கலாம்னு சுவாமி உஞ்சவிரத்தி எடுத்துட்டு ஜீவிச்சுட்டு இருந்தார். அந்த காலத்துல மன்னார்குடியில சுவாமி உஞ்சவிரத்தி எடுத்துட்டு இருந்த போது ரெண்டு பேர் தான் உஞ்சவிரத்தி எடுத்துட்டு இருந்தாலாம். இந்த சுவாமி ஒருத்தர், அப்புறம் நாவல்பாகம் நரசிம்ம தாத்தாச்சார்னு அவர் ரொம்ப நல்ல மகா பண்டிதர், நல்ல ரொம்ப ரொம்ப கௌரவம். எப்படி சன்னியாசிகளுக்கு ஒரு கௌரவம் உண்டோ, சன்னியாசிகள் ஆச்சாரியாளா இருந்தா எப்படி ஒரு கௌரவம் உண்டோ, அதே மாதிரி அவர் கடைசி வரைக்கும் கிரகஸ்தராகவே இருந்து ஆச்சாரியராயிருந்து அவர் ரொம்ப கௌரவத்தோடு இருந்தார். கொஞ்ச காலம் ஸ்ரீவரத்துல இருந்தார், கொஞ்ச காலம் காஞ்சிபுரத்துல இருந்தார். ஒரு நாவல்பாகத்தை சேர்ந்தவர், காஞ்சிபுரத்திலேயே இருந்தார். இப்ப இருக்கிற சமஸ்த நாவல்பாகம் தாத்தாச்சார்களுடைய பரம்பரைக்கெல்லாம் ஆச்சாரியர் அவர் தான். ரொம்ப பிரசித்த பண்டிதராக அந்த வம்சத்துக்கே, நாவல்பாகம் தாத்தாச்சாரிய வம்சத்துக்கே ஒரே ஆச்சாரியர்னு கொண்டாட வேண்டும்படியாக மகாவித்வானாக ரொம்ப விசேஷமா எழுந்தார் அந்த சுவாமி. அந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அந்த சுவாமியை பத்தி பிரஸ்தாபம் வரைச்சே ஒரு ஜஸ்ட் ரெஃபரன்ஸுக்காக சொல்றேன். அவர் ரொம்ப பண்டிதர், மகாஜாதா. அவர் காஞ்சிபுரத்துல தென்னண்டமாட வீதியில எழுதியிருந்தார், திருமாளிகையில இருந்தார். ரொம்ப ரொம்ப ஏழையான திருமாளிகை தான். சுவாமிக்கு எவ்வளவு யோகியது இருந்தாலும் திருமாளிகையில அந்த ஏழ்மைன்றது அதுக்கு மேல வளர்த்துக்க மாட்டா. ஏழ்மைக்கு மேலே ஒரு பணம்ன்றது வேண்டாம், அந்த மாதிரி எழுதியிருந்தார். அவர் வாசல்ல சென்னையில ஸ்ரீகோஷம் பார்த்துன்னு உட்கார்ந்துட்டு இருந்தார். அந்த சமயத்துல இந்த ராஜாஜி என்றவர் பெருமாள் சேவிச்சுன்னு அந்த பக்கமா வந்தார். இவரை பத்தி ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கார். அதனால ரொம்ப மகா பண்டிதர்ன்றதுனால இந்த காலத்துல எத்தனையோ பேர் பிரசிடென்ட் அவார்ட்லாம் வாங்குறாள். அந்த மாதிரி பிரசிடென்ட் அவார்ட்லாம் வாங்கணும்னா 10 பிரசிடென்ட் அவார்டு கொடுக்கணும் இந்த சுவாமிக்கு. அந்த மாதிரி நல்ல ஞானம் இந்த சுவாமிக்கு. அதனால அவரை பத்தி கேட்டுன்னு வந்தார் அவர். அந்த பக்கம் வரைச்சே வாசல இந்த சுவாமியை பார்த்துட்டு கிட்ட கேட்டார். ஏன்னா ராஜாஜி எல்லாம் இந்த மாதிரி சமுதாய சீர்திருத்தத்துல எல்லாம் ஈடுபட்ட வாழாச்சு. இது அப்படியே இந்த ஜாதியே கிடையாது அப்படின்லாம் சொல்றவாளாச்சோ இல்லையோ. அதனால இந்த இவாள்லாம் ஜாதியை கல்பிச்சு ஷெட்யூல் காஸ்ட் அப்படின்னு சொல்லி
இவெல்லாம் தாழ்த்தி வச்சிருக்கா. இந்த மாதிரி எல்லாம் பின்னாடிதான் வந்திருக்கு. தர்மசாஸ்திரத்துல சொல்லியிருக்குன்னா தர்மசாஸ்திரம் எல்லாம் பின்னாடி வந்தவா எழுதி வச்சதா தர்மசாஸ்திரம் ரிஷிகள்லாம் எழுதி வச்சிருக்கா. வேதத்துல சொல்லியிருக்கான்னா எந்த இடத்துல சொல்லியிருக்கு? வேதத்துல எந்த இடத்துல இப்போ சொல்லப்பட்டதான இந்த ஷெட்யூல் காஸ்ட்னு இருக்க, அந்த ஷெட்யூல் காஸ்ட் இவாளை பத்தி எங்க சொல்லியிருக்கு? ஏன்னா புருஷ சூக்தத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு, அவன் பிராமணன் உண்டானான் சத்திரியன் உண்டானான்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையோ. பிராமணோ செமுகமாதீத் பாஹூராஜன்ய கிருத ஊரு ததத்வைஷ்ய பத்யாகம் சூத்ரோ ஜாயத. பிராமணன் உண்டானான், சத்திரியன் வைசியன் உண்டானான், அப்புறம் சூத்ரன் உண்டானான், இப்படி எல்லாம் வசனம் இருக்கே வழியோ. இந்த இப்ப சொல்லப்பட்டதான இந்த பிற்படுத்தவர், தாழ்த்தப்பட்டவர், ஒதுக்கப்பட்டவர், ஷெட்யூல் காஸ்ட் அப்படின்லாம் சொல்றாள். இவாளை பத்தி அங்க எங்க இருக்கு? அதனால வேதத்துல சொல்லல, பின்னாடிதான் இவாளெல்லாம் ஒதுக்கிட்டா. அதனால இவாளே ஒதுக்கினதுன்றது அந்த காலத்துல ஏற்பட்ட தப்பு. அந்த தப்ப நாம இப்போ திருப்பியும் கடைபிடிக்க கூடாது. அதனால இந்த அசாஸ்திரியம், பஞ்சமன் என்று ஒதுக்கப்பட்டவன் அசாஸ்திரியமா ஒதுக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு அவர் ஆர்கியூமெண்ட். அவர் ராஜாதி அவரை கேட்டார், சுவாமியை கேட்டார், பஞ்சமன் நீங்கெல்லாம் ஒதுக்கி வைக்கிறவங்கள எந்த சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு? வேதத்துல கிடையாது. மற்ற கீழ்பட்ட புஸ்தகங்களை சொன்னான்னா அதெல்லாம் பிற்காலத்துல இவாளே ஏதோ ஒரு காரணத்தினால அவெல்லாம் ஏற்படுத்திருக்காளே ஒழியோ அது ஜாதியில அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு. அதாவது என்ன தெரியுமோ இல்லையோ, பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்ரன் என்கிறது ஜாதின்னு சொன்னா அந்த ஜாதிக்கு உண்டானதான சரீரம்னு சொன்னா ஜாதியினாலே வந்த சரீரம் அது. அந்த ஜாதியை எப்படி ஆக்கும்? தென்னை மரம்னா தென்னை மரம், தேக்கு மரம்னா தேக்கு மரம். மரம் தான்னாலும் மரத்துல ஒன்னொன்னுத்துக்கும் வித்தியாசம் இருக்கோ இல்லையோ. அதுலயுமே கூட மாமரம்னு சொன்னான்னா அந்த மாமரத்துல வித்தியாசங்கள் இருக்கோ இல்லையோ. இது பங்கனப்பள்ளி என்றா, இது மல்கோவாங்கிறா, இது பாதிரி என்றா, இது கிளிமூக்கு. அது மாதிரி அது ஜாதியினாலே பேதம் வரா மாதிரி மனுஷால ஜாதியினாலே பேதம் வருதுன்னா பிராமண கஷத்திரிய வைசிய சூத்திரம் தான் வரலாம். அதுக்கு மேற்கொண்டு வரக்கூடியதெல்லாம் இவாளே ஏற்படுத்துறது தான். அது ஏற்படுத்தினது தப்புன்னு சொல்லி மாற்ற வேண்டியதுதான். அதனால பஞ்சமன்றவன் கிடையாது, ஷெட்யூல் காஸ்ட் கிடையாது அப்படின்னு அவருடைய ஆர்குமெண்ட். அத அவர் கேட்டார், அவர் எங்க சொல்லிருக்கு அப்படின்னு. அதுக்கு உடனே சுவாமி கேட்டாச்சான், நாவல்பாக நரசிம்மாச்சார பத்தி சொல்றான். சுவாமி கேட்டாச்சான், நீங்கெல்லாம் சட்டம் எல்லாம் போடுறீள், ராஜ்யம் எல்லாம் பண்றீள், உங்க ராஜ்யத்துல இப்போ ஒருத்தன் தப்பு பண்றான், அவனை தப்பு பண்ணான்னு ரொம்ப ரொம்ப தப்பு பண்றான்னு சொல்லிட்டு அவன் ஆயுள் கைதியா போடுறாள். சில பேர் 2 ஆயுள் கைதி 3 ஆயுள் கைதி அப்படின்லாம் கூட சட்டம் போடுறாள். அது மாதிரி நீதிபதி கொடுக்குறான், தண்டனை கொடுக்குறான், அவனை பிடிச்சு ஜெயில போட்டு வைக்கிறாள். அந்த மாதிரி இந்த மாதிரி காராகிரகத்துல போட்டு வைக்கச்சு அவன் நீங்க சொல்ற 14 வருஷம் ஜீவிக்காம போய் 2 வருஷம் 3 வருஷத்துல அவனுக்கு ஏதோ உடம்பு வந்து போயிட்டான்னா அப்போ அவன் அனுபவிக்க வேண்டியது நீங்க 14 வருஷம்னு சட்டம் போட்டேல, அவன் ஏன் 3 வருஷத்துல போயிட்டான்னா அவன் மீதிய அவனுக்காக யார் அனுபவிக்கிறது? அவன் பண்ண தப்புக்கு அவன் அந்த ஜெயில் தண்டனைய 14 வருஷம் அனுபவிக்கணும்னு நீங்க சொன்னா அவன் அனுபவிக்காம போறானே, உங்களால என்ன பண்ண முடியும்? அவன் பண்ண தப்புக்கு 14 வருஷம் தண்டனை அனுபவிச்சா தானே உங்க சட்ட பிரகாரம் அவன் பண்ண தப்பு அவன் பரிபூர்ணமா நிஷ்கிருதி பண்ணினான்னு அர்த்தம். அப்படின்னு கேட்டா அவன் சொல்ல தெரியல ராஜாஜிக்கு இல்லையா. இந்த தப்புக்கு இவ்வளவு கஷ்டம் அனுபவிக்கணும்னா அவன் செத்து போயிட்டானா கஷ்டம் அனுபவிக்க வேணான்னா இது எப்படி? அப்ப பண்ண தப்புக்கு செத்து போற வரைக்கும் தான் தண்டனையா? 14 வருஷம் தண்டனை கிடையாதா அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒண்ணும் சொல்ல தெரியல அவருக்கு. அதுக்கு அவர் சொன்னார், நீ சொல்லனா நான் சொல்றேன் கேளு, வேதத்திலேயே சொல்லிருக்கு, கபூய சரணா கபூயாம் யோனிமாபத்தியரன்னு சொல்லல. தப்பு பண்ணவனாயிருந்தான்னா அந்த தப்புக்கு உண்டான தண்டனை அனுபவிக்கிறதுக்காக தான் மட்ட ஜாதியில பிறக்கிறான்னு சொல்லிருக்கு. ரமணீய சரணாக ரமணீயாம் யோனிமாவன் நல்ல புண்ணியம் பண்ணியிருந்தான்னா புண்ணியம் பண்ணவன் வசந்த ஜாதியில கொண்டு வந்து பிறக்க வைக்கிறான்னு தாழ்ந்த ஜாதி வசந்த ஜாதின்னு வேதத்துல சொல்லிருக்கு, சொல்லாம இல்ல. ஜெயில இருக்க வேண்டியவன் ஒதுங்கினானே வாழணும். ஜெயில இருக்கிறவன் சமுதாயத்துல வந்து கலந்து போகணும். எப்படி ஒற்றுவேளா நீங்க? அது மாதிரி அது தெய்வமே அப்படியாக ஒரு ஜாதியை உண்டாக்குறது. இது சாஸ்திரத்துல இல்லைன்னு சொல்லாத, உனக்கு இது சௌரியமா இருக்கு இந்த மாதிரியான வாதங்கள்லாம் பண்ணினா உனக்கு ஜனங்களிடத்துல செல்வாக்கு வருதுன்னா சொல்லிக்கோ.
ஆனா சாஸ்திரத்துல இல்லன்னு மாத்திரம் சொல்லிட்டு இருக்காது வெளியில அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாரு. அப்படியான்ட்டு வாய ஊத்தின்னு போயிட்டாரு அந்த ராஜாஜி. எதுக்குன்னா அந்த மாதிரி அவ்வளவு பெரிய அதிகாரியா, பாரத தேசத்துக்கே அதிகாரியா இருந்து அப்பேற்பட்டவாளெல்லாம் அவர் இல்லாத போஸ்ட் கிடையாது. ராஷ்டிரபதியா ஜனாதிபதிக்கு மேல் போஸ்ட்ல எல்லாம் இருந்திருக்காரு அந்த மனுஷன் தான். அவளா இருந்தாலும் வந்து பேசினான்னு சாஸ்திரத்துக்கு தான் பயப்படுவாளே ஒழிய மனுஷாளுக்கு பயப்படுறவா கிடையாது. இந்த சுவாமி இருந்த நால்பாம் சுவாமி, அந்த சுவாமியும் அப்போ வாசிச்சுட்டு இருந்தார் இதுல மன்னார்குடியில. அப்புறம் வாசிச்சுட்டு இருந்தார். கல்யாணம் ஆனா படிப்பு நிறுத்திட மாட்டா, அப்புறமும் வாசிச்சுட்டு தான் இருப்பா. பெரியவாளிடத்துல வாசிக்கிற வழக்கம். வாசிக்கிற காலத்துல உஞ்சவருத்தி எடுத்துட்டு குர்த்தனம் பண்ணிட்டு இருப்பா. இந்த சுவாமியும் அதே மாதிரி உஞ்சவருத்தி எடுத்துட்டு குர்த்தனம் பண்ணிட்டு இருந்தார். தெம்பராண்டவன் பூர்வாசிரமத்துல வெங்கடராகவாச்சார், தெம்பர வெங்கடராகவாச்சாரம் அந்த சுவாமியும் இந்த மாதிரி உஞ்சவருத்தி எடுத்துட்டு இருப்பா. என்ன விஷயம்னா இந்த சுவாமியும் சரி அந்த சுவாமியும் சரி ரெண்டு பேருக்கும் நல்ல பரிச்சயம். அது மாத்திரம் இல்ல, ரெண்டு பேரும் அது ரொம்ப விசேஷமானவா. சொம்ப எடுத்துட்டு போனான்னா சொம்புலதான் எடுத்துட்டு போவா. சொம்புல எடுத்துட்டு போனா என்ன, சொம்புல பாதி சொம்பு ரொம்பின உடனேவே இன்னைக்கு போறோம் கலிகைக்கு இவ்வளவு போறோம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு வந்துருவா. கலிகைக்கு இவ்வளவு போறோம்னு, கலிகைக்கு இவ்வளவு போறோம்னா அப்ப மத்ததுக்கெல்லாம் என்ன பண்றது? எதனா கறிகா வேணும்னா அது ஏதாவது தோட்டத்துல ஏதாவது கிடைக்கும், கீரை எதனா கிடைக்கும், அது தோட்டத்துல கிடைக்கிற கீரையை வச்சு தலைக்கு பண்ணி சாப்பிடுறது. அதான் ஏதாவது அந்த மாதிரி ரொம்ப சிம்பிள். ஏதாவது கிடைக்கும் சாப்பிடலாம், அந்த மாதிரியான மென்டாலிட்டி தானே ஒழிய விதவிதமா சாப்பிடுறது இதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. பாதி சொம்பு எடுத்த உடனேவே உஞ்சாவர்த்தியை நிறுத்திடுவார் தெம்பராண்டவன். பூர்வாசிரமத்துல வெங்கடராகவாச்சார் பாதி சொம்பு ரொம்பினாலே நிறுத்திடுவார். நிறுத்தினா மத்தவாளுக்கு என்னன்னா, இப்படி 4 சாஸ்திரம் வாசிச்ச மகான் பரிசுத்தமான வைஷ்ணவர் சுவாமி இவ்வளவு ஆச்சரியமா இவ்வளவு விலட்சணமா இருக்கார், தேசிகனே வீதியில வரா போல இருக்கு, இந்த சுவாமிக்கு ஒரு பிக்ஷை போடலாமேன்னு ஒரு கை நிறைய கொண்டு வந்து போட்டா வாங்கிக்க மாட்டார். உஞ்சவரத்தியோட கை நிறைய வாங்கிக்க மாட்டார். மனசு கஷ்டப்பட்டுக்கிறாளே கொஞ்சம், அதனால அதை என்ன பண்ணுவார்னா சரி ஒரு அப்படி 2 விரலால இந்த விரலால அப்படி எடுத்து அப்படி 2 அமுந்திரி மாத்திரம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த விரலால போட்டான்னா வாங்கிட்டு வருவார். என்ன சுவாமி சொம்பு நிறையவா கூட எடுத்துன்னு வரக்கூடாதா? ரொம்ப நிறைய பிக்ஷை எடுத்துன்னு வரக்கூடாதானே? போறோம் இன்னைக்கு தலிகைக்கு இவ்வளவுதானே வேணும், தலிகைக்கு மேல என்ன சாப்பிட போறோம் நம்ம, அதனால எதுக்கு சேர்த்து வச்சுக்கணும் எல்லாம் இது போறோம் இன்னைக்கு 2 வேளைக்கு இந்த வந்துடுத்தோம்னா இதுக்கு மேல போறோம் வேண்டான்னு சொல்லிவிட்டு பாதி சொம்புக்கு மேல எடுக்க மாட்டார் சுவாமி. அப்படியே விரலால போட்டா போறோம்னுடுவார். அப்படி விரலால போட்டா அதை மாத்திரம் வாங்கிட்டு வந்துடுவார். ஏன்னா அவளுக்கு கொடுக்குற அதிர்ஷ்டம் இருக்கட்டுமே, அவ கொடுக்குறா அவ ஆசையை கெடுப்பானே அப்படின்றதுக்காக அப்படி வரலாறு எடுத்து இது மாதிரி இந்த சுவாமி எடுத்துட்டு இருந்தார். இவர் இத தெம்பராண்டவன் கிட்ட போய் சொன்னா, இன்னும் சுவாமி தெம்பராண்டவன் கிட்ட அன்வயிச்சதை பத்தி பேச ஆரம்பிக்கல, அதே இருந்தாலும் இந்த விஷயம் வரைச்சே சொல்றேன். தெம்பராண்டவன் இது பூர்வா இந்த மாதிரி வெங்கடராகவாச்சார் நம்ம சிஷ்யர் 4 சாஸ்திரம் வாசி வச்சிருக்காரு. என்ன பாண்டித்யம், எப்பேற்பட்ட யோகியதை, என்ன சாந்தி, இந்த மனுஷன் இந்த மாதிரி ஆகும். முஞ்சவர்த்தி எடுக்கிறார் சுவாமி. அவரு யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன்றார். குடும்பம் வேற, பாவம் தேவிகள் இருக்கா, ஏதோ ஒரு நாட்டுல ஒரு நல்ல தலிகை பண்ணி சாப்பிடணும்னு கூட ஒரு ஆசை இல்லாம இவரும் அப்படிதான் இருக்கா, தேவிகளும் இப்படிதான் இருக்கா. ஏதோ பார்த்தாலே மனது கஷ்டமா இருக்கு. ஒண்ணும் இல்லாதவன்லாம் ஓஹோன்னு இருக்கான். இவ்வளவு ஓஹோன்னு யோகியதை வச்சிருந்து இந்த சுவாமி ஒண்ணும் இல்லாம இருக்க. ஆண்டவன் தான் சொல்லணும் அவர்கிட்ட, இனிமே இந்த உஞ்சவரத்தை எடுத்து பழைக்கிறத விட்டுட்டு யோகியதை இருக்கு, யோகியதை வச்சு ஏதாவது சம்பாதிச்சா வித்வத்துக்கு எவ்வளவு பணம் வராது அப்படின்னு ஆண்டவன் தான் சொல்லணும் அப்படின்னு தெம்பர ஆண்டவன் கிட்ட போய் சொன்னா. அப்போ தேரவந்தூர் ஆண்டவன் கிட்ட சொன்னான். அப்ப தேரவந்தூர் ஆண்டவன் சாதிச்சாச்சு, அவர் கண்ணில் ஜலம் விட்டாச்சு. அவர் மகாத்மா என்ன எப்பேற்பட்ட வைராக்கிய நிதி, தேசிகன் போல இருக்கணும்னு ஆசைப்படுறார். இந்த மாதிரியான மகாத்மாக்கள் உண்டா? தேசிகன் ஏன் அவர் உஞ்சவரத்தை எடுத்தார்? அவருடைய வித்வத்துக்கு அவர் ராஜ்யத்தையே விலைக்கு வாங்கலாமே. அந்த மாதிரியான வித்வத்து, அந்த மாதிரியான மந்திர சித்திகள்லாம் உண்டு. அந்த சுவாமி தேசிகன் நம்ம ஆச்சாரியன் ஏன் உஞ்சவரத்தை எடுத்தாருன்னா, உஞ்சவரத்தை எடுத்து உஞ்சவரத்திக்காக அவ கொஞ்சம் கொடுத்தான்னா லோகத்துல மழை பெஞ்சு லோகம் க்ஷேமமா இருக்கும், அவ கொடுக்கறவா குடும்பம் க்ஷேமமா இருக்கும்னு உஞ்சவரத்தை எடுத்தார். அதனால தேசிகன் உஞ்சவரத்தை எடுத்ததும் தனக்காக எடுக்கல, தன் ஜீவனத்துக்காக என்று சாஸ்திரம் சொல்லியிருக்கு. உஞ்சவரத்தை எடுக்கிறது தன் ஜீவனத்துக்காகன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு.
ஆனா அப்படியாக்கும் உஞ்சவருத்தி எடுக்கிறவாளுக்கு உஞ்சவருத்தியாக கொடுத்தான்னா கொடுக்கிற குடும்பங்கள் க்ஷேமமா இருக்கும். கொடுக்கிற குடும்பங்கள் க்ஷேமமா இருக்கிறது மாத்திரம் இல்ல, நாட்டுல நல்லா மழை பெஞ்சு பயிர் சமிருத்தி இருக்கும்னு சொல்லியிருக்கு. அதனால தேசிகன் உஞ்சவருத்தி எடுத்தார். அதே பாவத்தோட அந்த சுவாமி உஞ்சவருத்தி எடுக்கிறார். அவரை போய் நாம எடுக்காதன்னு சொல்லலாமா? பரம தர்மத்தை அனுஷ்டிக்கிறார். நம்ம ஆச்சாரிய சார்வம் தேசிகன் அனுஷ்டிச்ச மனோபாவத்தோட அந்த சுவாமி உஞ்சவருத்தி எடுக்கிறார் அப்படின்னு கண்ணு கலங்கி சாதிச்சாச்சு. அவரை ஒன்னும் சொல்லக்கூடாது என்று சாதிச்சாச்சாம். அந்த தேரவேந்திராண்டவனுடைய அந்த பாவம் பாருங்க. செம்பராண்டவனுடைய எப்ப அந்த பூர்வாசிரமத்திலே தன்னுடைய சிஷ்யன் ஒருத்தன் உஞ்சவருத்தி எடுத்துட்டு இருக்கான்னு, ஐயோ நம்ம சிஷ்யன் உஞ்சவருத்தி எடுக்கிறானே அப்படின்னு குறைபட்டுக்காம உஞ்சவருத்தி எடுக்கிறான் இல்லையா, வசந்தவன் இல்லையா என்று தேரவேந்திராண்டவன் கொண்டாடியாச்சு. அது கொண்டாடின விஷயம் எல்லாம் சத்தியம், வெறும கொண்டாட்டம் கிடையாது. செம்பராண்டவனை அவரை கூட்டு, ஏன்பா நீதான் உஞ்சவருத்தி எடுத்துட்டு இருக்க, என்ன உனக்கு இல்லாத யோகிதையா, ஏன் உஞ்சவருத்தி எடுக்கிறேன்னு கேட்க மாட்டேன்னு விட்டாரு. செம்பராண்டவன் அப்படி உஞ்சவருத்தி எடுத்துட்டு ஜெயிச்சுட்டு இருந்தார். இந்த சமயத்துல கூட வித்வான்கள்லாம் உண்டோ இல்லையோ, அந்த வித்வான்கள்லாம் என்ன பண்ணா, சுவாமிய சரசுக்கெல்லாம் போலாம் வாயன் அப்படின்னு கூப்பிட்டா. இந்த சுவாமி முதல்ல சரசுக்கெல்லாம் வரமாட்டாரு. என்ன சரசுக்கு போய் என்ன பண்ண போறோம், இந்த சரசுக்கு போறோம் நம்ம என்ன எதனா புதுசா கத்துட்டு வர போறோம், நமக்கு பாண்டித்யம் இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டிக்கிறதுக்கும், அப்புறம் அந்த பாண்டியத்துக்காக அவ எதனா பைசா கொடுத்தா அதை வாங்கிட்டு வர்றதுக்கும் தானே, ரெண்டுமே தேவையில்லைன்னு. பாண்டித்யம் இருக்குன்னு மற்ற ஆளுக்கு காட்டவும் வேண்டாம், அந்த பாண்டியத்தை வச்சு பைசா சம்பாதிக்கவும் வேண்டாம், அதனால நான் வரல அப்படின்னு விட்டாரு. ஆனா இருந்தாலும் சுவாமி விடலை, வாழலாம் கட்டாயம் வரணும்னு சுவாமியை ரொம்ப நிர்பந்தப்படுத்தினா. சரின்னு சுவாமியும் சரி சரசுக்கு போலாம்னு சரசுகளுக்கு எல்லாம் போக ஆரம்பிச்சார். அது கூட அந்த இதுக்காக தான், அவெல்லாம் ரொம்ப கேட்டுண்டாலே, அவ கூட வித்வான்கள் ஃப்ரெண்டு தானே, அந்த ஃப்ரெண்டுகள்லாம் ரொம்ப ஆசையா தானே இருப்பா, எல்லாரும் போறா, நீ வாயன்னு ரொம்ப நிர்பந்தப்படுத்தினா. சரின்னு சொல்லிட்டு சுவாமி போனார். அப்போ அந்த காலத்துல சதசுகள் பல ஊர்கள்ல நடக்கும். இப்பதான் சதசுன்றது ஒரு ரெண்டு இடத்துல நடக்கிறது, ஏதோ பேருக்கு நடக்கிறது. ஆனா அப்பெல்லாம் அப்படி இல்லை, ரொம்ப தீவிரமா நடக்கும் சதசுன்றது. என்ன அது ஒரு ஒரு விசேஷ வைபவம் மாதிரி. சதசுக்குன்னு போறதுன்னா சண்டைக்கு போயிட்டு வர மாதிரி தான். அது மாதிரி எப்படி யுத்தத்துக்கு போய் ஜெயிச்சுட்டு வர மாதிரியாக இருக்கணும், அந்த மாதிரி ரொம்ப தீவிரமா நடக்கும், ரொம்ப உற்சாகமா போவா. அது மாதிரியா சதசுக்கெல்லாம் போறது. அது சுவாமி என்ன பண்ண, இந்த அப்ப அந்த இன்னும் கூட சதசுக்கெல்லாம் உண்டு. எட்டயபுரம் அந்த மாதிரி, திருவிதாங்கூர், கொச்சி, அது மாதிரி சரசுகள்லாம் நடக்கும். புதுக்கோட்டை, மைசூர் இதெல்லாம் சரசுகள் நடக்கிற இடம். அதான் ராஜாவுடைய ஒரு சப்போர்ட்ல சரசு. அந்த சரசுக்கெல்லாம் எழுதியாகும் சுவாமி எப்படி சரசுக்கெல்லாம் போனார். அவரை வாக்கியார்த்தெல்லாம் பண்ணினார். எல்லாரும் ரொம்ப பிரமிச்சுட்டா. ரொம்ப ஏக்கம், சுவாமியை பார்த்தா ரொம்ப சாந்தரா இருக்கார், வாக்கியார்த்தம் பண்றதை பார்த்தான்னா ரொம்ப அடியிலே இந்த விஷயங்களை கம்பீரமா சொல்றார், நல்ல உத்தம சம்பாவனையா பண்ணா. இந்த மாதிரி சுவாமி இப்படி பண்ணிட்டு மன்னார்குடியில எழுதியிருந்தார். அப்படி இருக்குச்சே மன்னார்குடியில சில பேர்லாம் ரொம்ப சுவாமிய இப்படி ஏழையா இருந்து என்ன இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் இவ்வளவு சிரம தசையில இருக்கணுமான்னா அப்படின்னு. சுவாமிக்கு ஒன்றும் சிரமமே தெரியல, மற்றவாளுக்கு தான் அவரை பார்த்தா சிரமமா தெரிஞ்சுது. வெங்கட்ராகவாச்சார் சுவாமி இல்லையா, தம்பர வெங்கட்ராகவ சுவாமி நிர்பந்தம் பண்ணா, பக்கத்துல இந்த பள்ளிக்கூடம் இருக்க, இந்த பள்ளிக்கூடத்துல ஒரு வாத்தியார் தேவை, அதனால நீ அந்த பள்ளிக்கூடத்துல இந்த இதுக்காக அதாவது அந்த காலத்துல எல்லாம் இது சித்தாந்தத்துக்கு சொல்லி கொடுக்கறதுக்குன்னு வாத்தியார்களை வச்சுப்பா, மத போதகர்னு இந்த காலத்துல சொல்றான் இல்லையா, அந்த மாதிரி அது சித்தாந்தத்தை உபதேசம் பண்றதுக்கு பசங்களுக்குன்னு இந்த மாரல் கிளாஸ் வச்சுப்பா. அது மாதிரி சில கிளாஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி சித்தாந்தத்தை போதிக்கிறதுக்குன்னு அவ என்ன பண்ணுவா, அந்த பசங்களுக்கு சித்தாந்தம் இந்த மதங்கள் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அந்த மதங்களை பத்தி கொஞ்சம் சொல்லி தருது வழக்கம். சம்ஸ்கிருத வாத்தியாரா இருப்பார், அவரையே சித்தாந்த வாத்தியாராவும் போடுவா. இந்த மாதிரி எல்லாம் சொல்றது உண்டு. அதான் பிலாசபி டீச்சர் அப்படி வச்சுக்கணும். இவரை அந்த உத்தியோகத்துக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நிர்பந்தம் பண்ணா. சுவாமி உத்தியோகத்துக்கு எல்லாம் போக மாட்டேன்னார். அப்புறம் உத்தியோகத்துக்கு போனா பைசா வருவேன் இல்லையா, பைசா வச்சுன்னு என்ன பண்றது அப்படின்னு இவருக்கு. அதனால போக மாட்டேன் அப்படின்னார். அப்புறம் ரொம்ப நிர்பந்தம் பண்ணினா, ரொம்ப பெரிய அவர் ரொம்ப வேண்டியவா, ரொம்ப பெரிய மனுஷா,
எல்லாரும் சேர்ந்து ரொம்ப நிர்பந்தம் பண்ணேன். சரி உத்தியோகத்துக்கு வரேன் அப்படின்னார். சம்பாத்தியம் ஒருமே என்ன பண்றது அப்படின்னா, சம்பாத்தியத்தை பத்தி எனக்கு தெரியாதுன்னுட்டார் அவர். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அங்க வாத்தியம். அப்ப என்ன பண்ணா சம்பாத்தியத்தை அப்படின்னா, சம்பாத்தியத்தை தேவிகள் கிட்ட கொடுத்துருவா, சுவாமியினுடைய தேவிகள் கிட்ட கொடுத்துருவா. அவ்வளவுதான். இவர சம்பாத்தியத்தை பத்தி ஒன்னும் என்னன்னு கூட பார்க்க மாட்டார். அது தேவிகள் கிட்ட கொடுத்தாருன்னா தேவிகள் அதை சேர்த்து வச்சுப்பா, தேவிகள் சேர்த்து வச்சுப்பா. தேவிகளை பத்தி அதுலயும் இருக்கு. இந்த தேவிகள் என்ன பண்ணா அப்படின்னு கேட்பா அந்த காலத்துல. சுவாமிக்கு ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது பைசா வந்ததுன்னா தேவிகள் உஞ்சவருத்தியை வச்சுதான் குடும்பம் உஞ்சவருத்தியை வச்சுதான். இந்த சம்பாத்தியத்தை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்தானா அது ஒண்ணு அண்ணா கிட்ட கொடுத்துருவாளாம். அந்த மாமி அவ அண்ணா கிட்ட கொடுத்துருவாளாம். அங்க ஒன்னும் வச்சுக்கிறதுக்கு எங்களுக்கு எல்லாம் தெரியல, இதெல்லாம் இவரும் வச்சுக்க மாட்டேங்கிறார், நான் என்னத்த இதை வச்சுன்னு பண்ண போனேன், அதனால நீங்க இதை வச்சுக்கோங்க, அப்புறம் எப்பாவது தேவைன்னா கொஞ்சம் பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அவ அண்ணா கிட்ட கொடுத்துருவாளாம். அப்புறம் அண்ணா அவெல்லாம் சேர்த்து வச்சு அப்புறம் ஏதோ பூமி வாங்கி கொடுத்தா அப்படின்னு சொல்றா. அது ஏதோ அது குடும்ப விஷயம் அது. அப்போ வந்து சுவாமி உஞ்சவருத்தி தான் எடுப்பார். உத்தியோகத்துக்கு போனாவட்டும் உஞ்சவருத்தி தான். என்னன்னா உஞ்சவருத்தியில வர அரிசி தான் சுத்தமான அரிசி. அதுதான் வந்து பிராமணனுக்கு உண்டானதான ரொம்ப புண்ணிய ரூபமான அரிசி அது. அதனால அதை வச்சுதான் பிழைக்கணும் அப்படின்னு தேவிகளுக்கு உபதேசம். தேவிகளும் அதே மாதிரி தேவிகள் ரொம்ப அபூர்வமான தம்பதிகள். அதனால அதுல உஞ்சவருத்தியில ஸ்கூலுக்கு வாத்தியாரா போனாவிட்டு கூட உஞ்சவருத்தி எடுப்பார். அது உஞ்சவருத்தி எடுத்து அந்த உஞ்சவருத்தி எடுத்துட்டு முடிச்சுட்டுதான் எல்லாத்தையும் முடிச்சுட்டுதான் ஸ்கூலுக்கே போவாரு. அந்த மாதிரி அவகாசம் அவருக்கு கொடுத்துருந்தா அவருக்கு. உஞ்சவருத்தி எடுத்துட்டு அனுஷ்டானெல்லாம் முடிச்சுண்டு திருவாரெல்லாம் முடிச்சுண்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்கூலுக்கு போறது. எப்போ போவாரோ தெரியல, 12 மணிக்கு தான் ஸ்கூலுக்கு போவார் போல இருக்கு. சுவாமி அந்த மாதிரி ஸ்கூலுக்கு போயிட்டு இதை உஞ்சவருத்தி எடுத்த திரவியத்தை வச்சுருந்தா கொடுத்தனம் பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆத்துல. அந்த தயகுலம் அதே மாதிரியே பண்ணுவா. இப்படி இருந்துட்டு இருக்கச்சே ஒரு நாள் இந்த சுவாமி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போது அப்பெல்லாம் இந்த எஜுகேஷன் இன்ஸ்பெக்டர்னு வருவாளே, கிளாஸுக்கெல்லாம் வருவா இல்லையா, கவர்மெண்ட் ஸ்கூல் தானே, இந்த எஜுகேஷன் இன்ஸ்பெக்டர்னு வருவா. அவெல்லாம் வந்து பார்த்தா இந்த சுவாமி ஆச்சரியமா 12 திரவனோட பஞ்சகஜ வேஷ்டி, மேல் உத்திரியம், சொக்கா கிடையாது, மேல் உத்திரியம், அப்படி பிரமாதமா ஏதோ ஆசிரமத்திலேருந்து ஏதோ இந்த ஆசிரமங்கள்ல சுவாமிகள்லாம் இருக்கிற ஆசிரமத்திலேருந்து கூட்டுன்னு வந்து கிளாஸ் எடுக்கிற மாதிரி விலட்சணமா எழுதியிருந்தார். அந்த இன்ஸ்பெக்டர் வந்தாரு. இவரை பார்த்துட்டு என்ன சொக்கா கூட போட்டுக்காம இருக்குங்கோ, நீங்களாம் சொக்கா போட்டுன்னு வரணும் அப்படின்னாரு அவர். இவர் சொன்னார், அவரை பார்த்தார், ஒன்னும் சொல்லல சுவாமி. ஆஹா, நாளையிலேருந்து பெரிய சொம்பா எடுத்துட்டா போறது அப்படின்னாரு அவர். இவருக்கு ஒன்னும் புரியல. அந்த இன்ஸ்பெக்டருக்கு பெரிய சொம்புன்னா அப்படின்னாரு அவர். அதான் பக்கத்துல கூட இன்ஸ்பெக்டர், எஜுகேஷன் இன்ஸ்பெக்டர் வந்தா கூட ஹெட்மாஸ்டர் வரணுமாச்சே கிளாஸ் இன்ஸ்பெக்ஷன் போது. அவருக்கு இந்த சுவாமி நம்ம தெம்பர சுவாமி கிட்ட ஒரே பயம் அந்த ஹெட்மாஸ்டருக்கு. இது மாதிரி 4 சாஸ்திரம் வாசி வேதாத்தியனம் பண்ணி பரிபூர்ண யோகியதோட அனுஷ்டானத்தோட பரமசுத்தரா தெய்வம் மாதிரி வந்து போயிட்டு இருக்கார். இந்த மனுஷங்க இவருக்கு விவரம் தெரியாம அவர்கிட்ட போய் எதையோ சொல்றாருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ரகசியமா காதுல பெரிய சொம்புனா சுவாமி உஞ்சவருத்தி எடுத்துதான் தெளிவு பண்ணி சாப்பிடுவார். நாம இந்த வருமானத்துல என்ன இந்த உங்க வரும்படி இல்லைன்னா இதையும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் பெரிய சொம்பா எடுத்துக்கிறேன்றார் அப்படின்னார். அப்படின்னு ஐயோ அந்த மனுஷன் நடுங்கி போயிட்டார். அப்படியா, உஞ்சவருத்தி எடுத்துதான் ஜெயிச்சுப்பாரா அந்த சுவாமி, இது தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அதே இல்ல நீங்க வாங்கோ, இப்படியே வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அந்த மனுஷன். எதுக்காக சுவாமியினுடைய இருந்த நிர்பந்தங்களை சொல்றதுக்காக இந்த சரித்திரத்தை. அது எத்தனை நிர்பந்தமா இருந்தாலும் யார் வந்து என்ன சொன்னாலும் சொக்கா போட்டுக்க மாட்டார். சொக்கா போட்டுக்கிறதே தெரியாது. நம்ம ஆசிரமத்துக்கு ஒரு விசேஷம் என்னன்னா, இப்ப பிரகிருதமாண்டவன் வரைக்கும் கூட பிரகிருதமாண்டவன் கூட பூர்வாசிரமத்துல சொக்கா போடுக்க மாட்டார். அவர் ஸ்கூல் வாத்தியாரா இருந்தார் எலப்பாக்கம்னு ஒரு ஊர்ல. அந்த ஊர்ல அவர் சொக்கா போட்டுனது கிடையாது. அந்த ஊரை சேர்ந்த ஒரு இவர்கிட்ட வாசிச்ச பையன் ஒருத்தன் எனக்கு தெரியும். அந்த பையன் தான் சொல்லுவான், சுவாமி வருவாரு ஸ்கூலுக்கு சொக்காயே போட்டுக்க மாட்டார், அப்படியே மேல புத்திரிகம் போட்டுன்னு வருவாரு. கிளாஸ்ல புத்திரியத்தோடு தான் கிளாஸ் எடுப்பார். நல்லா பளிச்சுன்னு பெரிய நாமம் போட்டுன்னு வருவார். அந்த பையன் அப்ராமண பையன், பெரிய நாமம் போட்டு மேல சொக்காயே போட்டுக்க மாட்டார். அப்படியே சைக்கிள்ல வருவார். வேளாமூர்ல இருந்து சைக்கிள்ல வந்துட்டு
பாடம் எடுத்துட்டு விறுன்னு சைக்கிள் ஓட்டினா யாரும் அவரோட சைக்கிள்ல வரவே முடியாது. அவ்வளவு வேகமா வருவார். 7 மைல் வந்துட்டு போவார் அவர் அப்படின்னு சுவாமி பிரகൃത ஆண்டவனை பத்தி சொல்லியிருக்காங்க. இதுக்கான சொக்கா போட்டுக்காம இருக்கிறதுன்றதுதான் வழக்கம். அது சொக்கா போட்டுன்னா அது என்னமோ பிராமணன் சொக்கா போட்டு கூடாதுன்னு சாஸ்திரத்தை வச்சு சொல்றது. அந்த காலத்து ஆச்சாரம் இந்த காலத்துலயே எல்லாரும் விதவிதமா இருக்கும். சுவாமி தெம்பராண்டவன் அது சொக்கா போட்டுக்க மாட்டேன் அப்படின்னு. அது தைச்சு போட்டுக்கிறதுன்றது பிராமணனுக்கு கிடையாது. தைச்சு போட்டுக்கிறதுன்றது க்ஷத்ரியன் வைசியன் சூத்திரனுக்கு தான் உண்டு. அது இதெல்லாம் யாருக்கும் பிடிக்காத சமாச்சாரம். அது அடையனே ஆபீஸுக்கு போச்சு சொக்காதானே போட்டுட்டு போறேன். ஆனா அந்த காலத்துல சொக்கா போட்டுண்டா அது என்னமோ அப்ராமணன்னு நினைப்ப வாழ்க்கலாம். அதனால சுவாமி சொக்கா போட்டுக்கிறதுல அருவருப்பு. அது தெரியாம அந்த இன்ஸ்பெக்டரை வாய விட்டார். இவரை பத்தி அந்த ஹெட் மாஸ்டர் சொல்லி சொன்ன உடனே அவரும் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அது எல்லாரும் கௌரவம். சுவாமி உத்தியோகத்துக்கு போறாருன்னா சுவாமி உத்தியோகத்துக்கு வராருன்றது நமக்கு கௌரவம் தான். நான் சுவாமிக்கு ஒரு சம்பளம் கொடுக்குறோம்னா நம்ம இன்ஸ்டிடியூஷனுக்கு கௌரவம் தான் நினைக்கிறா போல சுவாமி அப்படி தெம்பராண்டவன் அப்படி எல்லாரும் எல்லா விதத்தினாலையும் எப்பவும் கௌரவிக்கும்படியா தேரவந்துராண்டவன் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவரும் கௌரவிப்பார். இன்ஸ்பெக்டர் ஏதாவது சொன்னாலும் அதுக்கும் ஹெட் மாஸ்டர் கௌரவிப்பார். ஊர்ல எல்லாரும் எப்பவும் கௌரவம். எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா அந்த யோகியதையும் வைராகியமும் காரணம். அது மாதிரி இருந்தார் சுவாமி. அப்படியே ஏழு இருக்குச்சு. தெம்பராண்டவன் கிட்ட காலக்ஷேபம் அது அந்த விஷயத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கல. சுவாமி தெம்பராண்டவன் கிட்ட அன்வயிச்சார். இதுக்கு முன்னாடி காலக்ஷேபங்கள்லாம் அது அந்த சாஸ்திரங்கள் சாமானிய சாஸ்திரமான வியாகரணம் தர்க்கம் அதெல்லாம் மீமாம்சை இதெல்லாம் வாசிக்குச்சு. வேற ஆச்சாரியால் கிட்ட வாசிச்சுட்டு வேதாந்த சாஸ்திரம் வாசிக்கிறது சம்பிரதாய கிரந்தங்கள் வாசிக்கிறதுன்னா நம்ம ஆச்சாரியால் கிட்ட தானே வாசிப்பா. தேரவந்துராண்டவன் கிட்ட அன்வயிச்சார். பரிபூர்ணமா வாசிச்சார் சுவாமி. தேரவந்துராண்டவன் கிட்ட பரிபூர்ணமா வாசிச்சார். சுவாமியினுடைய யோகியதையும் இதான் பார்த்து தேரவந்துராண்டவன் மனசார சந்தோஷப்பட்டார். சந்தோஷப்பட்டதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா சுவாமி தேரவந்துராண்டவன் நிறைய பேர் காலக்ஷேபம். அவனும் பிரசித்த வித்வான ஆச்சாரியர்கள் இருந்தார். நிறைய பேர் காலக்ஷேபம் பண்ணுவார். சுவாமியும் காலக்ஷேபம் பண்ணுவார். ரொம்ப அமைதியா இருப்பார். ஃபியூச்சர்ல என்னன்றது யாருக்கு தெரியாது இல்லையா. இந்த சுவாமி இந்த மாதிரி ஆச்சாரியனா ஒருவர் ஸ்தானத்தை அலங்கரிக்க போறான்றதுலாம் யாருக்கு தெரியும். ரொம்ப அமைதியா ஒருவர். எத்தனையோ பண்டிதாள் சுவாமி தேரவந்துராண்டவன் கிட்ட காலக்ஷேபம் பண்ணுவார். சுவாமி அமைதியா வாசிப்பார். அன்னன்னைக்கு வாசிச்சு காலக்ஷேபம் பண்ணதெல்லாம் அன்னன்னைக்கே நுட்ரு பண்ணிடுவார். அன்னன்னைக்கே சிந்தனம் பண்ணிடுவார். அதனுடைய எல்லா விஷயங்களையும் ஆழமா மனசுல வாங்கிப்பார். இதெல்லாம் தேரவந்துராண்டவனுக்கு தெரியும். ரொம்ப சாந்தரா இருப்பார். காலக்ஷேபம் பண்ணச்சே மற்றவாள்லாம் காலக்ஷேபம் பண்ணச்சே என்னன்னா ரொம்ப அப்படி காலக்ஷேபத்துல ஒருத்தருக்கு வாக்கியார்த்தம் பண்ணச்சே நடுவுல கூட கேள்விகள்லாம் கேட்டு வாக்கியார்த்தம் பண்ணிக்கிறது சபையெல்லாம் கலகலான்னு இருக்கும். ஆனா இவர் தெம்பராண்டவன் வாயை திறக்க மாட்டார். அவர் ஓரமா ஒதுங்கி நின்றுப்பார். அப்ப தேரவந்துராண்டவன் அவரை பார்த்து ஒரு நாள் இவர் அவ்வளவு அமைதியா இருக்கா, எல்லாரும் வாக்கியார்த்தத்துல நடுவுல பேசுறா அதெல்லாம் இருக்கோ இல்லையோ, அதை பார்த்துட்டு அந்த சுவாமி இடத்துல இவர் ரொம்ப ஓரமா போய் உட்கார்ந்து விட்டார். ஒரு நாள் ரொம்ப கோடியில போய் உட்கார்ந்து விட்டார் காலக்ஷேபத்துல. அப்போ தேரவந்துராண்டவன் அவரை பார்த்து சதுசாஸ்திர கல்பத்தரோ கங்கபாகவாச்சாரியா இங்க வரோம் அப்படின்னு கூட்டாராம். இங்க வரோம் கிட்ட உட்கார்ந்துருக்கோம். ஒரு நாள் இந்த ஸ்தானத்திலே உட்கார போறார். தன்னுடைய ஆசனத்தை காட்டி ஒரு நாள் இந்த ஸ்தானத்திலே உட்கார போறார். வாரும் கிட்ட வாரம் அப்படின்னு ஆசையா கூப்பிட்டாச்சுன்னு சொல்லுவா. தேரவந்துராண்டவனுடைய அந்த தீர்க்க தரிசனத்தை பார்க்கணும். அதே மாதிரியே பின்னாலே இது நடந்ததுக்கு அப்புறம் 30 வருஷம் கழிச்சு இப்ப சுவாமி தேரவந்துராண்டவன் சொன்னது இந்த விஷயத்த சொன்னது ஒரு 30 வருஷம் கழிச்சுதான் அவருக்கு ஸ்தானம். அதுக்கு முன்னாலே தேரவந்துராண்டனுடைய தரிசனம் இந்த சம்பிரதாயத்துக்கு இத்தனை பேர்ல இந்த சுவாமியினுடைய யோகியதையை தான் பெருமாள் பாதுகைகள் ஆச்சாரிய பாதுகைகள் ஸ்வீகரிச்சு இவரை தான் சுவாமியா நியமிக்க போறான்றத அப்பயே அவர் ஊகிச்சு விட்டார். சதுசாஸ்திர கல்பத்தரோ கிட்ட வாரம் இங்க உட்காரோம் இந்த ஸ்தானத்திலே ஒரு நாள் உட்கார போறாரு வாரம் இங்க அப்படின்னு அனுகிரகிச்சு பிரேமா கூப்பிட்டாச்சுன்னு சொல்லுவா. அது மாதிரி ஆச்சாரியாள் கொண்டாடும்படியான சிஷ்யாளா எழுதியிருந்தார் தெம்பராண்டவன். இன்னைக்கு இதோட நிறுத்திக்கலாம். அடுத்த வாரம் பார்த்து சேவிச்சுக்கலாம். கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே
ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. அடியன் தாஸ். ஹலோ. அடியன் கேக்குறதா? சரி சரி. ரொம்ப பாக்கியம் அடியன். சரி சரி தாஸ். Your conference recording has stopped.